22, 23 போவார். ரிஷப் பண்ட், கேஎல் ராகுல் ப்ரோ. கேக்குதா? 23 கோடி போவார் ப்ரோ ரிஷப் பண்ணிட்டு. கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட் இவங்கெல்லாம் கொஞ்சம் 20 மேல போவாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ரிஷப் பண்ட் 23 போவாரு. ஓகே, இப்போ வந்து மாவீரன் கேட்டார்ல வித்தியாசமா இருக்கேன்னு. நாளைக்கு ஐபிஎல் ஆக்ஷன் நடக்குது, மிகப்பெரிய ஒரு மெகா ஏலம். நாளைக்கு நடக்குது. இன்னைக்கு நமக்கு டாபிக் ரொம்ப கம்மியா இருக்கு. ஐபிஎல் வந்து நம்ம எப்படி ரெகுலரா பார்க்க போறோம், பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். மெயினா வந்து நான் வந்து இந்த ஐபிஎல் டீம்ல எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஃபேவரட் டீம் இருக்கும். நமக்கு வந்து ஃபேவரட் டீம்ங்கிறதையும் தாண்டி நமக்கு வந்து ஐபிஎல்லே ஒரு ஃபேவரட். ஏன்னா நம்ம ட்ரீம் லெவன் ஃபேன். ட்ரீம் லெவன் அதிகமாக விளாட்றதுனால ரொம்ப ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு மேக்ஸிமம் எவ்வளோ ப்ரோ ஏர்ன் டோர்னமெண்ட்னா பண்ணிருக்கீங்க? அது சொல்லக்கூடாது, கண்ணு வச்சிருவீங்க. அதனால சொல்ல மாட்டேன். அது ராசியும் இல்லை சில நேரம். அதனால அது வந்து எப்படி சொல்றது, ரகசியம் மாதிரி, விவேக் சொல்ற ரகசியம் மாதிரி. நமக்கு அது ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம். அதனால வந்து ஐபிஎல் இன்னைக்கே தொடங்கிடும்னு சொல்லி ஐபிஎல் பற்றி ஸ்பெஷலாக இன்னைக்கு ஃபுல்லாகவே முழுக்க அதுவே பேசலாம்னு சொல்லி ஆரம்பிச்சாச்சு. நீங்க இப்போ வந்து எந்த டீம் சார்பாகவும் யோசிக்காம உங்களுக்கு எந்த பிளேயர் ரொம்ப ஃபேவரட், யார் அதிக வேலைக்கு போவாங்க, இது மாதிரியான விஷயங்களை நீங்க நிறைய பேசலாம். இந்த ஐபிஎல் உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் எல்லாத்தையுமே பேசலாம். சொல்லுங்க சூப்பர் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. கேக்குது. அப்பா சவுண்ட் தான் கூட கேக்குது. நம்ம கப்பு நமது. சேகர் வந்துட்டு உங்க ஆளு வந்து இன்னைக்கு சோசியல் மீடியாவே ரூல் பண்றாரு. அத பாத்துட்டு வரல, ஆக்ஷன் பண்ணி பாட்டு வந்துட்டேன். ஐபிஎல் ஆக்ஷன் ஐபிஎல் தான் பேச போறோம். சரி ஓகே, நீ என்ன சொல்லு, உங்களுக்கு தான் ஆரம்பிப்போம். இதை சேகர் ப்ரோட்டே ஆரம்பிப்போம். நீங்க சொல்லுங்க, நீங்க ஃபர்ஸ்ட் எந்த ஈசாலா கப் நம்மதேவா? ஆமா ப்ரோ, விராட் ஃபேன் அவன். ரைட்டு. இப்போ நீங்க உங்க ஆர்சிபிக்கு இத்தனை 577 பிளேயர்ஸ் இந்த வாட்டி ஏலத்துக்கு வந்திருக்காங்க. 577 மெகா பிளேயர்ஸ், மெகா ஏலத்துல 577 பிளேயர்ஸ்ல எந்த 3 பிளேயர்ஸ் நீங்க டாப் மோஸ்ட் ஆர்சிபிக்கு எதிர்பார்க்குறீங்க? அப்படி இருந்தா போகண்டா இந்த வாட்டி உண்மையாலுமே ஈசாலா கப் நம்மதே அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குற டீம், எதிர்பார்க்குற பிளேயர்ஸ் 3 பிளேயர்ஸ் கிடைப்பாங்களான்னு தெரியல. கேஎல், ஆர்ச், யான்சன், அப்புறம் இருங்க யோசிச்சு வச்சிருந்தேன் ப்ரோ. 3 பேர் கரெக்டா. இப்பயும் 3 பேர் சொல்லிட்டீங்களே, கேஎல், ஆர்ச்சரு, டெசனா? ஆர்ச்சர் இல்ல ப்ரோ, ஆர்ச்சர் அவுட் ஆஃப் ஆயிடுச்சு அந்த இதுல. வந்துட்டார். ஆர்ச்சர் வந்துட்டாரு ப்ரோ. கடைசியா தான் வந்தாரு. ஆர்ச்சர் வந்துட்டாரு. சரி ரைட்டு. அதாவது நாளைக்கு சவுதி அரேபியால ஜெட்டால நடக்குது ஏலம். கிட்டத்தட்ட ஆர்சிபி இவங்களுக்கு போவாங்க ப்ரோ. அங்கித் ரகுவன்ஷி சூப்பரா விளையாண்டாருல, அவருக்கு போவாங்க. ரகுவன்ஷிக்கு ப்ரோ அவர் எப்படி எனக்கு தெரிஞ்ச ஹையஸ்டா பண்ட் தான் வந்து போவானோ, வந்து பண்ட் போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. பண்ட் கன்ஃபார்ம் பஞ்சாப். ஆனா ஒன்னே ஒண்ணுதான், எவ்வளவு அமௌண்ட் வச்சிருக்காங்க, நிறைய அமௌண்ட் இருக்கு. அமௌண்ட் வச்சிருக்காங்க 110 கோடி வச்சிருக்காங்க பஞ்சாப். அதுக்கு அடுத்து ஆர்சிபி 83 கோடி, ஈசாலா கப் நம்பதேன்னு உறுதியா இருக்கிற மாதிரி 83 கோடியோட வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் டெல்லி 73 கோடி கையில இருக்கு, டெல்லி பர்ஸ். லக்னோ வந்து 69 கோடி இருக்கு, குஜராத் 69 கோடி, ரெண்டும் அடுத்தடுத்த இடத்துல இருக்கிறாங்க. சிஎஸ்கே கையில 55 கோடி தான் இருக்கு. ரொம்ப கம்மினா ஆர்ஆர் தான், 41 கோடி இருக்கு. இதுல 110 கோடி வரை வச்சிருக்க இந்த பஞ்சாப் இருக்குல்ல, அவ பார்த்தா யாரை பார்த்தாலும் பயங்கர மாதிரி, பஞ்சாபை பார்த்தா தான் பயம். இப்ப 110 கோடியோட எப்படி ஒரு ஏழை அவங்க எல்லா ஆக்ஷன்லயும் எல்லாத்தையுமே கலைச்சு விட்டுருவாங்க ப்ரோ. எடுப்பாங்க, எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுவாங்க. எல்லா ஆக்ஷன்லயும் வருஷம் அப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்குன்னே ஒருத்தர் இருக்கான், அது யாருன்னா டெல்லியில ஏலத்தை கலைக்கிறதுக்குனே வரவன் அவன் தான். எடுத்தோடனே தூக்கிடுவான், எதுனாலும் தூக்கிடுவான். பாப்போம் இந்த வாட்டி என்ன மாதிரி அணியா நடக்குது பாப்போம். இல்ல 3 பேர் பேசிட்டீங்க, ஒருத்தர் பேசுங்க ஃபர்ஸ்ட். யாரு? மனோஜ். பஞ்சாப் அதிக வாய்ப்பு இருக்கு. என்ன ப்ரோ சடனா ஸ்பேஸ் போட்டீங்க ஐபிஎல் ஆக்ஷன் பத்தி? சர்ப்ரைஸ் இல்ல, இன்னைக்கு ஒரு நாள் தானே, இன்னைக்கு ஒரு நாள் வேற ஸ்பெஷலா நாளைக்கு போடுவோம். அதே மாதிரி இன்னொரு சொல்லி, ஆமா அதே மாதிரி இன்னொரு சொல்றேன், நாளைக்கு முழுக்க வந்து ஐபிஎல் ஸ்பேஸ் தான். ஏன்னா 2 நாள் வந்து முழுக்க என்டர்டெயின்மெண்ட்ங்கிறது நமக்கான, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாசத்துக்கு நமக்கு வந்து அடுத்த வருஷத்துக்கு வந்து ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கக்கூடியது ஐபிஎல் தான். அதுலயே வந்து அந்த 2.5 மாசம் வந்து இப்ப நம்ம இல்ல அதுக்கு ஒன்றும் பிரச்சனை. கடைசி இப்ப ஸ்பேஸ் முடிச்சதுக்கு அப்புறம், ஐபிஎல் முடிச்சதுக்கு அப்புறம் டெய்லியுமே வேல்பாரிக்க டைம் ஒதுக்கிடுவோம். என்ன ஒண்ணு கொஞ்சம் நேரம் கம்மியா ஒதுக்கும். இப்போ 1/2 மணி நேரம் பேச போனா ஒரு 20 நிமிஷம் மட்டும், 25 ஒரு 1/4 மணி நேரம் பேசுவோம். ஆனால் டெய்லி உண்டு, அதுல வந்து எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா முழுக்க இந்த 2 நாளும் ஐபிஎல் ஸ்பேஸ். அதுக்கப்புறம் ஐபிஎல் நடக்கும்போது தனியாக ஐபிஎல் ஸ்பேஸ் போடுவோம்.
பரணி ப்ரோ எதுவும் பேச மாட்டேங்கிறாரு. இல்ல அவர் ரெக்கார்டுல இருக்காரு, அதாவது ரெக்கார்டு போடுற வேலையில அவர் தான் இறங்கி இருக்கிறாரு லைவ் ரெக்கார்டிங் போடுறதுக்கு. அதனால அவர் பேசும்போது கொஞ்சம் கம்மி பேசுவார். ஆனா இதுதான் பண்ண சரி ஓகே, முடியாது. ஆக்ஷனுக்கு வருவோம். நாளைக்கு 3:30 மணிக்கு, நாளைக்கு டைம் வந்து எத்தனை மணிக்கு? நம்ம இந்தியன் டைம் படி 3:30. 3:30 மணிக்கு ப்ரோ. அது 3 மணிக்கு 3:30. ப்ரோட்காஸ்டர் ஹாஃப் அன் அவர் தள்ளி வைக்க சொன்னாங்களாம் மேட்ச் இருக்கிறதுனால. 3:30 இப்ப மணிக்கு சேகர் ப்ரோ லிஸ்ட் எடுத்துட்டீங்களா? அந்த ஆர்சிபிக்கு தேவையான லிஸ்ட் எடுத்துட்டீங்களா? சொல்லுங்க. இல்ல ப்ரோ, நானு மார்க் ஆக்ஷன் மாதிரி ஒன்று ஸ்பேஸ்லயே ட்ரை பண்ணலாமான்னு டைம் இருந்தா யோசிச்சுட்டு இருந்தோம். நானும் இட்டிஸ் பிரசாந்த் ப்ரோ 2 பேரும். எங்க அதுக்குள்ள ஆக்ஷனே வந்துருச்சு. ரைட்டு. நம்ம எந்த ஒரு பிளான் பண்ணாலும் முன்கூட்டியே பண்ணிடணும், அவ்வளவுதான். இல்லைன்னா இவ்வளவு நாள் நெருங்கி வந்துருச்சு. ஆனா ஒண்ணு எப்பவுமே வந்து இந்த மெகா ஏலம்லாம் வந்து ஒரு பரபரப்பு பயங்கரமா இருக்கும். இந்த முறை பரபரப்பு கம்மியா இருக்கு. ஏன்னா இந்த நேரத்துல கரெக்டா மேட்ச் நடக்கிறனாலே என்னன்னு தெரியல, ரொம்ப பரபரப்பு கம்மியா தான் இருக்கு. ஆனாலும் நாளைக்கு காலையில இருந்து அதுதான் நியூஸா இருக்க போகுது. ஃபுல்லா நாளைக்கு மத்தியானத்துக்கு மேல பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். டிஎல்ஏ கலகட்டும். அதுவும் யாருக்கு எந்த முக்கியமா டீம் போவாருன்னு இவ்வளவு நாள் நினைக்கிறீங்க திட்டிட்டு ப்ரோ? இருந்தேன், சாபம் விட்டுட்டு இருந்தாலும். இல்ல யார் என்னன்னா இவ்வளவு நாள் எவனாவது எதிர் டீம்ல இருப்பான், நமக்கு பிடிக்காத டீம்ல இருப்பான். அப்ப பிடிக்காத டீம்ல அந்த பிளேயரை என்னென்னமோ திட்ட மூலமா திட்டிருப்போம். அந்த பிளேயர் இப்ப நம்ம மோஸ்ட் ட்ரோல்டு பிளேயருங்கிறது இப்ப நம்ம வந்து நமக்கு மோஸ்ட் ஃபேவரட் டீம்ல வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வார்த்தையை தேர்ந்தெடுப்பாங்க பாருங்க நாளைக்கு. டிஎல்ஏ கலகட்டும். அதுவும் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இந்த டீமுமே சப்போர்ட் இல்லைனாலும் 2-3 டீம் வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட ஃபேவரட் மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா உதாரணமா எதுக்குன்னா ஆர்சிபி. எதுக்குன்னா இந்த ஆர்சிபி எதுக்குன்னா ஆர்சிபி பிளேயர்ஸை விட ஆர்சிபி ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க நமக்கு ஃபுல் என்டர்டைன்மெண்ட். அதாவது மேட்ச் ஜெயிக்கிறோம் ஜெயிக்கலங்கிறது அடுத்த விஷயம். என்டர்டைன்மெண்ட் ஒரு ரோசம் இருக்கும், கோபம் இருக்கும், காமெடி இருக்கும், கலைபுரம் இருக்கும். அவங்க பிளேயர்ஸே திட்டுறதுல வேகம் இருக்குல்ல, அந்த அவங்க ஃபேன்ஸ் அதாவது அவங்க பிளேயர்ஸே திட்டுவாங்க. கோலி தப்பானாலும் கோலியை திட்டுவாங்க. ஏன்னா மற்ற டீம்ல கூட அதை பார்க்க முடியாது. ஆனா இந்த டீம்ல மட்டும்தான் எல்லாத்தையும் எதிர்பார்க்கலாம். அதனால எனக்கு ரொம்ப மோஸ்ட் என்டர்டைன்மெண்ட் டீம்ங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி தான். அதனால எப்பவுமே ஆர்சிபிக்குள்ள எப்பவுமே அந்த எப்படி சொல்லுவோம், கடைக்கட்டமா வந்து எப்பவுமே ஒரு பாசம் அதிகமா இருக்கும்ல, அது மாதிரி எனக்கு ஆர்சிபி கூட அது பாசம் ஏன்னா அதிகம். அவங்க இதுவரையும் ஒரே வாட்டி கூட கப் வாங்கினதில்ல. ஆனா வந்து அவங்க ஸ்டேடியம் எப்போ வச்சாலுமே அந்த ஸ்டேடியம்ல அவங்க மேட்ச்னு வந்துட்டா அவங்க செமிஃபைனல் போலனா கூட அவ்வளோ க்ரௌட் வந்துடுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு லாயலா இருக்காங்க ஃபேன்ஸு. இன்னவரையும் எல்லாரும் நம்ம ட்ரோல் பண்ணுவோம், ஏமாற்றம் தான் அவங்களுக்கு இல்லைன்னு இல்லை. பட் இருந்தாலுமே ஒரு ஸ்போர்ட்ஸை வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு அவங்க அந்த ஒரு இதுவை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த டீம் எனக்கு எப்பனா ஒரு வாட்டி கப்பு வாங்கிடும் அப்படின்னு என்னோட பர்சனல் ஒப்பீனியன். எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு ஆசை கூட, கோலி இருக்கும்போதே வந்து அந்த டீம் வந்து கப்பு வாங்கிடுச்சு அப்படின்னா வந்து எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அந்த டீமுக்கு ஆரம்பத்துல இருந்து இன்ன வரையும் எந்த ஒரு டீமுமே மாறாம சில பிளேயர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. அது சில பிளேயர்ல வந்து மெயினா பாத்தீங்கன்னா கோலி தான். ஏன்னா இன்க்ளூடிங் தோனி கூட பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கட்டத்துல வந்து இந்த சிஎஸ்கே 2 வருஷம் இதுவாகும் போது வேற டீமுக்கு வந்து வேற டீம் நேம்ல ஆடி இருக்காரு. பட் ஆனா கோலி அப்படி இல்லை. அதுக்குன்னு தோனி அப்படி சொல்றீங்கன்னு நினைக்கிறது அது சிச்சுவேஷன் அவருக்கு அப்படி ஆயிடுச்சு. பட் இல்லைனாலுமே அவர் சென்னைக்காக தான் ஆடி இருப்பாரு. கோலி இருக்கும்போது கண்டிப்பா வந்து ஒரே ஒரு வாட்டி கப் வாங்கிட்டா போதும் எனக்கு. இந்த வருஷம் வாங்கிட்டா வந்து ரொம்ப, ஏன்னா மோஸ்ட்லி அடுத்த வருஷம் கோலி ஆடுவாரான்னு தெரியல. ஏன்னா அவர் T20 இருந்து ஆல்ரெடி வேர்ல்ட் கப்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ரிட்டையர் ஆயிட்டேன் அப்படின்னு. ஐபிஎல் வந்து இந்த வருஷம் ஆடுவார், மேக்ஸிமம் அடுத்த வருஷம் வரையும் ஆடலாம். அதுக்கப்புறம் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. சோ கோலி இந்த தடவை ஆர்சிபி கேப்டனா வராருன்றது கன்ஃபார்ம் ஆங்க. நியூஸ் பார்த்தேன். அது தெரியல. ஆனா எனக்கு என்னன்னா இப்ப வந்து இப்ப நான் வந்து 50-50 தான் ப்ரோ சான்ஸ் விக்கெட் இருக்கு. கீப்பர் செக்ஷனுக்கு வரேன். விக்கெட் கீப்பர்னா கீப்பர் செக்ஷன்ல உங்களுக்கு வந்து யார் வந்து ஹையஸ்டா போவாங்க. அதாவது இப்ப வந்து ரிஷப் பண்ட் இருக்காரு, கேஎல் ராகுல் இருக்காரு, ஜாஸ் பட்லர் இருக்காரு, பேஸ்டோ இருக்காரு. இந்த 4 ரிஷப் பேர் பண்ட் தான் தான் ரொம்ப ப்ரோ. ஸ்டார். ரிஷப் பண்ட் தான் கன்ஃபார்ம். சரி ரைட். இல்ல, அப்ப பண்ட் ராகுலுக்கு அப்புறம் கிறிஸ்டன் போவான். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா பேர் அந்த கிளசன் இருக்காருல, வேற அவர் இருக்கிறாரு, இல்ல, டிகாக் கிளாசன் இருக்கிறாரு. ரீடைன் கிளாசன். அவர் ப்ரோ ரிட்டேனா? டெவன் கான்வேயும் நல்ல பிரைஸுக்கு போவார் ப்ரோ. அப்ப யாரு இருக்கிறது bro? இசான் கிசானு, கொண்டன் டிகாக்கு, அந்த இவரு குர்பாஸ் ஒருத்தர் இருக்காருல்ல, குர்பாஸ் வேற இப்ப திடீர்னு நல்லா வளர்ந்துட்டு வர்றாருல. ப்ரோ கான்வேயும் பட்லர் நல்லா ப்ரோ போவார்ல நல்ல ரேட்டுக்கு. ஆனா எனக்கு அவங்க இப்ப போனாலும் என்னன்னா சிஎஸ்கே ஸ்ரேயாஸ் ஐயரும் இருக்காரு. ஸ்ரேயாஸ் ஐயருமே வந்து ஒரு நல்ல இந்தியன் பிளேயர்ஸ் மோஸ்ட்லி பெரிய ரேட்டுக்கு போக வாய்ப்பு இருக்கும். சரி, அப்படியே ஒவ்வொருத்தரா வருவோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒருத்தவங்க பேர் சொல்லும்போது அவங்களோட ஃபேவரட் டீம், உங்க டீம்ல யார் வரணும்னு விருப்பப்படுறீங்க, 3 விஷயம். அதுக்கப்புறம் எந்த டீமா இருந்தாலும் இந்த ஒரு பிளேயர் தான் நமக்கு ரொம்ப எதிர்பார்க்கறேன், என் டீம் இல்லனாலும் இந்த பிளேயர் ஏதாவது நல்ல டீமுக்கு போகணும் அப்படின்னு ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர். அதாவது அண்டர் ரேட்டட்னா யாருக்கும் தெரியாத பிளேயர் மாதிரி ஒருத்தர் சொல்லணும். இப்போ போன வருஷம் பாத்தீங்கன்னா திடீர்னு சசாங் சிங்கா அவர் போன வருஷம் வந்தாரு பஞ்சாப்ல, தவறா ஏலத்துக்கு எடுத்து திடீர்னு பயங்கரமா சர்ப்ரைஸ் பண்ணார்ல, அது மாதிரி ஒரு பிளேயர் சொல்லணும். ஒவ்வொருத்தரா நான் கேட்பேன்.
அது மாதிரி சொல்லும் போது இதுல வந்து நீங்க சொல்றது கரெக்டா நடந்துருச்சு அப்படின்னா, இந்த ஏலத்துல நாளைக்கு நடந்துச்சுன்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் கிவ்வே உண்டு. மொதல் விஷயம் அதாவது கிவ்வே உண்டு. நீங்க கேட்கற டிக்கெட் படத்துக்கு, அதாவது நீங்க எந்த படத்துக்கு டிக்கெட் கேட்கறீங்களோ அந்த டிக்கெட் கிவ்வே உண்டு. 2 டிக்கெட் ஒரு ஆளுக்கு வின்னருக்கு. ஐபிஎல் டிக்கெட் கொடுங்க ப்ரோ. ஐபிஎல் கண்டஸ்ட் தான் ஐபிஎல் டிக்கெட் வாங்கி கொடுங்க. ஐபிஎல் எனக்கு டிக்கெட் புக் பண்ண தெரியாது, அதனால தர முடியாது. எனக்கு டிக்கெட் கிவ்வே வேண்டாம், எனக்கு வேற கிவ்வே கொடுத்துருங்க. சுகுமார் இல்ல அது அவங்கவங்க விருப்பப்படுற கிவ்வே கொடுத்துருவோம். பிரகாஷ் ப்ரோ, சேகர் என்ன கிவ்வே கேக்குறான்னு ரொம்ப நாள் நானும் சொல்லிட்டு இருக்கேன், அது உங்களுக்கும் தெரியும். இல்ல அது நம்ம நேரடியா வருவோம், அது நம்ம நேரடியா உண்டு. நம்ம அது நேரில் உண்டு, அவங்க நம்ம ஆளுங்களுக்கு எல்லாம் நேரில் உண்டு. மற்றவங்களுக்கு அவங்க கேட்கற கிவ்வே கொடுத்துருவோம். ஆனா கரெக்டா பர்ஃபெக்டா நடக்கணும். சரி அப்படியே ஒவ்வொரு ஆளை கேட்போம். ஃபர்ஸ்ட் கிரிக் இர்ஃபான் ஒருத்தர் இருப்பாரு, எங்க இப்ப வந்தாரு காணா, நம்ம இப்ப கொடுத்தனே ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்றேன், வர முடியல அவரால் ஸ்பீக்கர். நானும் 2 தடவை ஸ்பீக்கர் கொடுத்தேன், அவுட் இருந்து வரலான்னு பார்த்தேன். நானும் கொடுக்குறேன், அக்செப்ட் பண்ண முடியல அவரால. நான் இன்னொரு வாட்டி கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம இப்போ சேகர் ப்ரோட்டே வருவோம். உங்க மூணு பிளேயர், மோஸ்ட் ஃபேவரட் பிளேயர், இந்த 3 பேர் ஆர்சிபிக்கு வரணும். நீங்க ஆர்சிபி வந்தா இந்த வாட்டி கப்பு அடிச்சிடும் அப்படின்னு நீங்க உறுதியா நம்புற அந்த 3 பிளேயர் லிஸ்ட். அதுக்கப்புறம் வந்து யார் ஹையஸ்ட் ரேட்டுக்கு இந்த ஏலத்துல போவாங்க. அதுக்கப்புறம் சரி 3வது கேள்வி அப்புறம் இந்த 2 கேள்வி ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். இந்த 2 கேள்வி சொல்லுவோம். மத்தவங்க பேசிட்டு ப்ரோ, நான் கடைசியா சொல்றேன். ரைட், ஓகே. நான் கிட்ட கிரிக்கெட் ஃபண்ட் இருந்து ஆரம்பிச்சு அவர் காணா, இன்னும் ஸ்பீக்கருக்கு வரல. ஸ்ரீ பிரதர் நீங்க சொல்லுங்க. பிரதர் நான் சிஎஸ்கே சப்போர்ட்டு. எனக்கு வந்து டெவான் கான்வே வரணும் ஒன்று. அதுக்கப்புறம் ரவிச்சந்திரன் அஸ்வின். அப்புறம் வேற என்ன ப்ரோ கேட்டீங்க? வேற ஏதோ ஒரு கேள்வி கேட்டீங்களா? யார் அதிகமா ஏலத்துக்கு போவாங்கன்னு கேட்டிருந்தேன். டோட்டலா கேக்குறீங்களா? மொத்தமாவே நாளைக்கு மொத்தமாவே ரிஷப் பண்ணிட்டு ப்ரோ 23 crores என்னைய பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ணிட்டு போவார். இல்ல ப்ரோ, இவருக்கு ஒரு கிவ்வே கொடுத்துருங்க. ஆல்மோஸ்ட் இது எல்லாமே நடந்துடும் எனக்கு தெரிஞ்சு. ஆன்வேல ரச்சின் ரவீந்திரா போயிடுவாங்க ஆர்டிஎம். இல்ல அப்படியே நீங்க சொன்னதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுங்க. நம்ம அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு ஈவினிங் பேசுவோம் யார் யார் வின்னர்ஸ்னு. அடுத்தது சுதர்சன் பிரதர், நீங்க சொல்லுங்க உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் டீம் இந்த ஐபிஎல்ல. அதுக்கப்புறம் நீங்க எதிர்பார்க்குற உங்க டீமுக்கு 3 பிளேயர் நீங்க நல்லா பயங்கரமா எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. அதுக்கப்புறம் யார் ஹையஸ்ட் ஏலத்துக்கு போவாங்க. எல்லாமே ரிசர்வ் பண்ணிட்டு மேலே கட்டியிருப்பாங்க. ஆனா திடீர்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு சர்ப்ரைஸ் நடக்கும் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும். இப்போ உதாரணமா பார்த்தீங்கன்னா போன வாட்டி ஏலம்லேயே பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு சாம் கரன் போன நடுவில் ஒரு ஏலம் நடந்துச்சு, 2023 நடந்துச்சு, 22 நடந்துச்சு நினைக்கிறேன். அப்போ சாம் கரன் 18 கோடிக்கு போனார் திடீர்னு. கேமரான் கிரீன் வந்து 17.50 கோடிக்கு போனார், கிட்டத்தட்ட 17.5 கோடிக்கு போனார். அது மாதிரி நம்ம எதிர்பார்க்காத பிளேயர்ஸ் ஹையஸ்ட் ரேட்டுக்கு போவாங்க. அதனால எல்லாமே நீங்க ரிசர்வ் பண்ணிட்டு சொல்றதுனால கொஞ்சம் யோசிச்சே சொல்லுங்க. எப்பவுமே நம்ம எதிர்பார்க்கும் நடக்கும். அதனால அதை கொஞ்சம் யோசிச்சே சொல்லுங்க. ப்ரோ, அதிகமா போறது வந்து எல்லாரும் ரிசர்வ் பண்ணிட்டு தான் சொல்றாங்க. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா பட்லருக்கு நிறைய பேர் போவாங்க அப்படின்னு தோணுது ப்ரோ. இந்த வாட்டி ப்ரூக்குன்னு ஒருத்தர், ப்ரூக் வந்து பயங்கரமான ஒரு பிளே பண்ணிட்டு இருக்கிறனால ஹாரி ப்ரூக்குமே அந்த பிரைஸ்க்கு நிறைய பிரைஸ்க்கு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கரண்ட் ட்ரெண்ட்ல நல்ல ஃபார்ம்ல இருக்கிற. ரைட், அப்படியே நீங்க முதல் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் உங்க ஃபேவரட் டீம் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நீங்க எதிர்பார்க்குற உங்க டீமுக்கு 3 பிளேயர் சொல்லுங்க பாப்பா. சுகுமார் ப்ரோ. ப்ரோ நான் எதிர்பார்க்குற டீம்னு பெருசா வந்து நான் மும்பை தான் ப்ரோ, மும்பையோட பெரிய ஃபேனா இருந்தேன். பட் ஆனால் லாஸ்ட் இயர்ல வந்து எனக்கு அந்த டீம்ல நடந்த ஒரு மேனேஜ்மெண்ட் இதுவனால எனக்கு அந்த டீம் மேல ஒரு பெரிய ஒரு அதிருப்தி ஆயிடுச்சு. எனக்கு கேப்டன் சேஞ்ச் பண்ணதுல. ஏன்னா நான் ஸ்டார்டிங் பீரியட்ல இருந்தே வந்து எனக்கு வந்து சச்சின் இருக்கிறனால அந்த டீம் வந்து ரொம்ப ஒரு பிடிக்கும். பட் இன்னமும் வந்து மும்பை ஃபேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல, அந்த டீம் யார் கேப்டனா போடுறாங்க அப்படின்னு பொறுத்து இருக்கு. அது அவங்களுக்குள்ளே இதுவா இருக்கிறனால ஓகே. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சில பிளேயர் ஒரு சில பிளேயர்ஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு மும்பைல வந்தா என்னதான் இருந்தாலும் விட்டு கொடுக்க முடியல. அவங்க டீம் ஜெயிக்கணும் அப்படின்ற உள்ளுக்குள்ளேயே அத்தனை வருஷம் சப்போர்ட் பண்ணிட்டு சடனா வந்து ஒரு பிரச்சனையால போக முடியல. அதுதான் என்னோட ஃபேவரட் டீம். நான் எனக்கு வந்து சொல்ற பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா சில அதான் இப்ப ஹாரி ப்ரூக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர், ஆக்சுவலா இங்கிலாந்து பிளேயர், அவர் வந்துட்டு எனக்கு வந்து மும்பைல வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து தோணுது. அதே சேம் டைம் வந்துட்டு நம்ம இந்தியன் பிளேயர்ல யாருன்னா வந்து மும்பைக்கு வந்தா அப்படி ஆல்ரெடி வந்து கேப்டன்ல வந்து ரொம்ப இதுவா போயிட்டு இருக்கிறனால ஸ்ரேயாஸ் ஐயர் வந்தா அப்படி வந்து எனக்கு வந்து நல்லா இருக்கும் ஒரு மும்பைக்கு வந்தா அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு. மற்றபடி வந்து ஆல்ரெடி அவங்க டீமே ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா இருக்கு. அவங்களோட பழைய பிளேயர்ஸ் எல்லாமே வந்து அவங்க மோஸ்ட்லி அவங்கள ஆடின எல்லா பிளேயர்ஸுமே அவங்க ரீட்டைன் பண்ணிப்பாங்க. இது இல்லாம வந்து அவங்க ஸ்பெஷலா வந்து யாரன்னா எடுப்பாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த
புது புது பிளேயர் யாருன்னா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பவுலர்ஸ் வந்து அவங்க டீம்ல எப்பவுமே வந்து பும்ரா இருக்கிறனால வந்து டீமுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு. மற்றபடி இல்ல இங்கிலாந்துலயே வேற யாருன்னா எடுக்கணும்னா லிவிங்ஸ்டன். என்ன இவ்வளவுதான் ப்ரோ என்னோட சிம்பிள். இவ்வளவு எடுத்தா போதும். ரைட், ஓகே. இப்போ அடுத்தது வேற யார் சொல்லியாச்சு? மாரியன் பிரதர், நீங்க ஐபிஎல் பாப்பீங்களா? இல்ல ப்ரோ, நீங்க பேசுங்க. ரைட், ஓகே. சுகுமார் ப்ரோ, எம்ஐ ஸ்டார்க்கு டார்கெட் பண்ணுவான்னு சொல்றாங்க, உண்மையா? எடுப்பாங்களா ஸ்டார் ஸ்டார்க்க? டார்கெட் பண்ணுவாங்க ப்ரோ. பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா ரொம்ப ஓவர் பிரைஸ்க்கு வாங்க எவ்வளோ? மாட்டாங்க. ஒரு 20க்குலாம் போக மாட்டாங்க. ஸ்டார்க் இந்த டைம் 15 ரேஞ்ச்ல வந்து வாங்கிடுவாங்க. 5K தாண்ட மாட்டான்னு நினைக்கிறேன். 15 தாண்ட. அதுதான் 15 வந்தா வாங்குவாங்க. அதுக்கு மேலலாம் போக மாட்டாங்க. சரி, டீகன்ஸ் நிறைய கேக்குறாங்கன்னா சொல்லுங்க ப்ரோ, நான் லிசனர்ல போய்க்கிறேன். ஓகே ஓகே ஓகே. அந்த ஜியோ சினிமா மார்க் ஆக்ஷன்ல ரிஷப் பண்ட் 33 crores பஞ்சாப், KL 29 பெங்களூர். அவ்வளவு கொடுத்து வாங்குவாங்களா சேகர்? ஏன்னா 33 கோடி கொடுத்து அவங்க பட்ஜெட் ஆமா இருக்கு, 100 கோடி இருக்கு. ஆனா ஒரு பிளேயருக்கு அவ்வளவு போவாங்களா? அது ரெண்டு டீமுமே பஞ்சாப் வந்து 35 crore வரைக்கும் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு இருக்குது ப்ரோ, ஆனா மத்தவங்களுக்கு இல்ல. மத்தவங்க போனா தானே அவங்க ஏத்த முடியும். இல்ல, எனக்கு பெங்களூருமே அதனால ஸ்டாப் ஆயிடுவாங்க. வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். 2 பேர் தான் போவாங்க. பெங்களூர் பஞ்சாப் தான் கடைசி வரைக்கும் போவாங்க. பஞ்சாப் லீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ப்ரோ, பஞ்சாப் போவாத ரீசன் என்னன்னா அவங்களுக்கு லேக் ஆஃப் கேப்டன்சி ப்ரோ. அதுக்காகவே அவங்க நிறைய அமௌண்ட்டுக்கு போவாங்க. எப்பா அவங்க தான் கேப்டனை மாத்திக்கிட்டே இருக்கிறவங்க அநியாயத்துக்கு. அதே மாதிரி ரெண்டு டீம் 2 குழப்பம் பண்ணுவாங்க. ஒன்னு கேப்டன்சி அதிகமா மாத்துறது பஞ்சாப், இன்னொன்னு கேகேஆர். என்னன்னா அவங்க கேப்டனை மாத்துறாங்களோ இல்லையோ, அவங்க லைனப்பை மாத்துவாங்க. இப்ப எந்த பேட்டிங் ஆர்டர்ல இறங்குறாங்க அவங்களுக்கு தெரியுதா இல்லையோ, நமக்கு குழப்பமா இருக்கு. ஏன்னா நம்ம அவங்களை நம்பி டீம் போடவே முடியாது. ட்ரீம் லெவல்ல ரொம்ப சொதப்பிட்டு நான் வந்து திடீர்னு வெங்கடேஷ் ஓப்பனிங் இறக்குவாங்க நினைச்சு வெங்கடேஷ் இறக்கி விட்டு வெங்கடேஷ் திடீர்னு 7வது டவுன் 5வது டவுன் இறக்கி விடுவாங்க. ஏன்டா இப்படி பண்றீங்க? டேய், உன்னை நம்பி டீம் போட்டு அவனை கேப்டனா போட்டது ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு பார்த்தா சில நேரம் பவுலிங் தர மாட்டேன். என்னடா பண்றீங்க? அதெல்லாம் பரவாயில்ல. சுனில் நரேன்னா அவங்க டீம்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பவுலரா இருக்குமான்னு வச்சுக்க. அந்த டைம்ல அவனுக்கு திடீர்னு 2 ஓவர் கொடுத்து நிப்பாடிச்சிருவாங்க. வேண்டாம், முக்கியமான பவுலர் 2 ஓவர் கொடுத்து அவன் திடீர்னு பார்த்தா அவன் ஓப்பனிங் இறக்கிட்டு அவன் 50 ரன் அடிச்சு விடுவான். இப்படி மாறி மாறி இந்த லைனப்ல குழப்ப விடாங்க இந்த கேகேஆர் டீம். அது மாதிரி பஞ்சாப் டீம் கேப்டன்சில குழப்பறாங்க. இப்ப இந்த வருஷமும் அவங்க கேப்டன்சி குழப்பம் இருக்கு. பாப்பா இந்த வாரம் யார் கேப்டனா ஆக்குறாங்க. அதே மாதிரி பிரகாஷ் ப்ரோ, அதே மாதிரி வந்துட்டு ஒரு சில பிளேயர்லாம் வந்துட்டு டேவிட் மில்லரு அவங்களும் ரொம்ப ஆல்ரெடி பயங்கரமா ப்ரூவ் பண்ண பிளேயர்ஸ். ஃபேப் டு பிளேயர்ஸ்லாம் அவங்கலாம் வந்துட்டு இப்ப எப்படி எந்த பக்கம் எடுக்க போறாங்கன்றதும் வந்து ஒரு பெரிய எக்ஸைட்மெண்டா இருக்கு இந்த ஆக்ஷன்ல. கரெக்டா பிரகாஷ் ப்ரோ, நல்லா நேம் ஞாபகப்படுத்திட்டீங்க. வெங்கடேஷ் ஐயர் வேணும் ஆர்சிபிக்கு. 1 down. கோலி, ராகுல், வெங்கடேஷ் ஐயர். வெங்கடேஷ் 10 crore போவாருன்னு நினைக்கிறேன் ப்ரோ. போவார் கன்ஃபார்ம், நல்ல ரேட்டு போவார். ஆமா, 83 கோடி பிளேயருக்குமே நிறைய சான்ஸ் இருக்குல்ல இந்த வாட்டி பிரகாஷ் ப்ரோ. ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் பயங்கரமா ஆடிட்டு வராங்க. ஆமா, இந்த வாட்டி 33 பிளேயர்ஸ் வந்து அவங்க வந்து இதுல இருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஏலத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா குர்பிராஸ், நீங்க சொன்ன மாதிரி குர்பிராஸ்லாம் செம்ம பிளே. அது நீங்க எடுக்க வாய்ப்பு அதிகம். நான் மும்பை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் குர்பாஸ். பிரகாஷ் ப்ரோ, SRH என்று கிளாஸனை ரீடைன் பண்ணாங்களே, அது உங்களுக்கு எப்படி தோணுது? 25 கோடிக்கு ஒர்த்தா? இல்ல, நான் அவரை மறந்துட்டேன். அவர் ரீடைன் பண்ணதே மறந்துட்டேன். நான் அப்பதான் யோசிச்சேன், இப்ப 25 கோடிக்கு ரீடைன் பண்ணி பாக்குறப்பதான் எனக்கு யோசனையா இருக்கா. டே அப்பா அப்படிங்கிற மாதிரி. கோலியே 21 crore தான். 23 ப்ரோ, 23 கோடி. 23. கிளாசன் செம பிளேயர் ப்ரோ. கிளாசன் வந்துட்டு ஒரு கிளீன் இன்டர்ல. அது ஆனா அந்த இதுக்கு ஒர்த் இல்ல ப்ரோ. 23 கொடுத்து ரிட்டைன் பண்ற அளவுக்கு இது இல்லல்ல. போன வாட்டி பாத்தீங்களா நீங்க கிளாசனோட பிளே எல்லாம்? SRH 200 கிராஸ் பண்ணும்போதுலாம் அவரோட பார்ட் வந்து பெரிய பெரிய பார்ட்டா இருந்தது. வேர்ல்ட் கப் ஃபைனல் ப்ரோ கிளாசன். டீம் யாரெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எந்தெந்த டீம் யார் பண்ணுவாங்க? சென்னை கான்வேல ரச்சின் ரவீந்திரா. ரச்சினுக்கு பதிலா கான்வேவே பண்ணிடலாம் ப்ரோ. ரச்சினை விட கான்வே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாரு. நானும் அதான் சொல்லுவேன். ஆனா அவங்க பவுலிங் ஆப்ஷனும் சேர்த்து பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா பவுலிங் கொடுக்கல ப்ரோ. ரச்சின் ரவீந்திரா பவுலிங் தாண்டி அப்கமிங்ல வந்து ஒரு ஏஜும் இருக்குல்ல, அதனால வந்து ரச்சினை தான் எடுக்க பார்ப்பாங்க.
ஆமா ப்ரோ, யங்ஸ்டர்ஸ்க்கு தான் போகணும்னு தோணுது. ஆமா, ஏஜ் ஃபேக்டர் ஒன்று இருக்கு. ஸோ கண்டிப்பா இதுல தோனியோட டிசிஷன் இல்லாமலாம் அவங்க எடுத்துட மாட்டாங்க. அவரோட நேற்றுக்கெல்லாம் இன்புட்ஸ் போயிருக்கும். சரி, இப்ப அடுத்த ஒரு பதில் சொல்லணும். பட் ஸ்மார்ட் ஸ்டார் ப்ரோ வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்போம். பிரதர், அதாவது நம்ம ஏற்கனவே கேட்ட கேள்வி தான், 2 கேள்வி. ஒன்னு வந்து மோஸ்ட் ஃபேவரட் டீம் எது, அதுல நீங்க 3 பேர்ல எந்த டாப் மோஸ்ட் 3 பிளேயரை ஏலம் எடுக்கணும் உங்க டீம். கண்டிப்பா இவங்க எடுத்த ஆண்டு நம்ம இந்த மாதிரி கப் அடிக்க முடியும்னு நினைக்கிற 3 பிளேயர்ஸ். அதிகமான விலைக்கு எந்த பிளேயர் விலைக்கு போவாங்க, அதை நீங்க சொல்லணும். இந்த 3 மட்டும் சொல்லுங்க. பேசுறாரு அவரு? அவர் பேசல. வேற யாரும் இருக்காங்க ஸ்பீக்கர்ல. சரண்ராஜ் சொல்லுங்க பிரதர். ப்ரோ எனக்கு சென்னை ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. சென்னைக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலரு நான் நினைக்கிறது யாருன்னா நட்ராஜன் எடுத்தா சூப்பரா இருக்கும் ப்ரோ. ஏன்னா டெத் ஓவர் நல்லா போடுவாரு. எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஓவர் ஸ்டீல், அதோட சேர்த்து 4 ஓவர் இவர் போட்டாருன்னா ஒரு 8 ஓவர்ஸ் சூப்பரா இருக்கும் ப்ரோ. நட்ராஜன் எடுத்தா நல்லா இருக்கும். நடராஜன் ஆர்டிஎம் பண்ணிடுவாங்க ப்ரோ. எஸ்ஆர்எச் டிஎன் பிளேயர் இல்லையங்கிற குறை தீரும், ஆனா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. எஸ்ஆர்எச் ஆர்டிஎம் பண்ணிடுவாங்க. ஆர்டிஎம் இல்ல ப்ரோ, எஸ்ஆர்எச் ஆர்டிஎம் இல்லையே, எப்படி பண்ணுவாங்க? அதே மாதிரி ஒரு ஸ்பின்னர் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு அஸ்வின் சொல்றாங்க எல்லாரும். எனக்கு தெரிஞ்சு அஸ்வினை விட எனக்கு ஒரு என்னன்னா, சமி வந்து பயங்கரமா இப்ப ஃபார்முக்கு வந்துட்டாரு திரும்ப. சமியை வந்து எந்த டீமுக்கு போவாருன்னு ஆசைப்படுறீங்க? முன்னாடி பஞ்சாப்ல இருந்தாரு, இப்ப எந்த டீமுக்கு போவாருன்னு ஆசைப்படுறீங்க சமி? முன்னாடி குஜராத் ஆர்டிஎம் தான் ப்ரோ. இல்ல குஜராத் முன்னாடி குஜராத் ஆர்டிஎம் இல்ல குஜராத் ஆர்டிஎம் பண்ணிடுவாங்க. ஆர்டிஎம் ப்ரோ, ஆர்டிஎம் தான் ப்ரோ போவாங்க. நடுவில் குஜராத்துங்கிறதே மறந்துட்டோம் நம்ம. வாஷி மேபி சென்னை ட்ரை பண்ணலாம். ஏன்னா அஸ்வின் கம்பல்சரி எடுப்பாங்க. அப்படி அஸ்வின் ஒருவேளை கிடைக்கலனா வாஷி ட்ரை பண்ணலாம். ராகுல் சகர் நல்ல ஆப்ஷன் தானே. ராகுல் சகர், அஸ்வின் ஒருவேளை ராகுல் சகர் இல்ல ப்ரோ, ராகுல் சகர் பேட்டிங் அவ்வளவு ஆட மாட்டாரு. அஸ்வின் பேட்டிங் லைனப் செட் ஆயிருச்சுனா நம்ம பவுலிங் தானே பாக்குற மாதிரி இருக்கும். இப்போ அஸ்வின் கிடைக்கலன்னா நூர் அஹ்மத் ட்ரை பண்ணலாம் ப்ரோ. இப்ப நீங்க ஒருத்தர் சொன்னாங்க ஸ்டோனிஸ் எதிர்பார்க்கறேன். ஸ்டோனிஸ் எந்த டீமுக்கு வராரோ ஸ்டானிஸ் அந்த டீமுக்கு தான் நானும் வந்து எப்பவுமே ட்ரீம் 11 நான் ட்ரெண்ட் ஷூட்டுக்கு தெரியும். ஸ்டானிஸ் இருந்தா எப்பவுமே கேப்டனா போடுவேன். நீங்க தொடர்ந்து 5 வாட்டி போட்டீங்க. 5 முறை கேப்டனா போட்டேன். வாய்ப்பு இருக்கா? வந்தா நம்ம 1 டவுன்ல இறங்கி விட்டா கூட நல்லது தானே. ஸ்டானிஸ் வந்து நல்லா இருக்கும். ஸ்டானிஸ் எந்த டீமுக்கு வராரோ அந்த டீமுக்கு நான் சப்போர்ட் பண்ணலாம்னு இருக்கேன். இந்த வாட்டி கான்வே லட்சிங் ப்ரோ, ஆர்டிஎம் ப்ரோ, இதெல்லாம் ஆர்டிஎம் பண்ணிடுவாங்க ப்ரோ. ஆர்டிஎம் பண்ணிடுவாங்க, லக்னோ பண்ணிடுவாங்க ப்ரோ. வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் பத்தி பேசுங்க ப்ரோ. ஃபேப் எடுத்தா எப்படி இருக்கும் சென்னை? ருத்து ஃபேப் ஓபனிங். எனக்கு ஒரு வேணாம் ப்ரோ. ருத்துப் கான் டெவான் கான்வே எடுக்க மாட்டாங்க ப்ரோ. கான்வே தான் பெட்டர். என்ன ப்ரோ ஒரு கப் அடிச்சு கொடுத்தவரை எடுக்க மாட்டான்ட்டீங்க? அவங்க 2 பேர் தானே கப் எடுத்து கொடுத்தாங்க. இல்ல இப்ப நான் சொல்றேன் பாருங்களேன். இப்ப எவ்வளவு பேர் ப்ரோ இல்ல இப்ப யாரெல்லாம் மெயின் பிளேயர்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்றேன். அந்த மெயின் பிளேயர்ஸ்ல யாரெல்லாம் உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க. அதாவது ஜோஸ் பட்லர், ஸ்ரேயாஸ் ஐயர், ரிஷப் பண்ட், ரபாடா, ஹர்ஷிப் சிங், மிச்சல் ஸ்டார்க், சகல், லியாம் லிவிங்ஸ்டன், KL ராகுல், சமி, சிராஜி, ஹாரி ப்ரூக், டிவான் கான்வே, இவங்களே இவ்வளவு பிளேயர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்க்ரம், அப்புறம் எல்லாத்துக்கும் RCB ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச படிக்கல், டேவிட் வார்னர், அஸ்வின், வெங்கடேஷ் ஐயர், மிச்சல் மார்ஸ், இசான் கிஷன், ஸ்டானிஸ் நம்ம பிளேயர் ஸ்டானிஸ் மெயினா, பிதாமகன், பேஸ்டோ, டிகாக்கு, குர்பாஸ், நட்ராஜன் மிஸ் பண்ணிட்டீங்க. நட்ராஜன் இன்னொருத்தர் மறந்துட்டேன். மெயினா பிலிட் சால்ட்லாம் மிச்சல் மார்ஸ், சால்ட் வர சம ஃபார்ம்ல இருக்காரு. ஹேசல்வுட், ஆவேஸ் கான், நடராஜன் நல்ல பிளேயருங்க. நான் என்ன பொறுத்த இன்னொருத்தர் கிளென் பிலிப்ஸ் வேற இருக்கிறாருல. கிளென் பிலிப்ஸ் இருக்கிறாரு, டேரி மிச்சல், இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இப்ப இத்தனை பிளேயர்ல கேன் வில்லியம்சன் வேற இருக்காரு. ஆர்ச்சர் வேற பேர் ஆர்ச்சர் வந்து ஆடுவார. இன்ஜுரி அதிகமா ஆகிற ஒரு பிளேயர் ஆர்ச்சர்.
இல்ல ப்ரோ இல்ல வந்துருவாரு ப்ரோ. இந்த முறை கண்டிப்பா வராரு. இல்ல இந்த முறை வராரு கண்டிப்பா. அதே மாதிரி எல்லாம் இந்த முறை முழு சீசனும் விளையாடுற மாதிரி தான் வந்து அவர் ஐடியா பண்ணியிருக்கிறாராம். அதுக்கேற்ற மாதிரி தான் அவரோட ரேட்டை வந்து நிர்ணயிச்சு ஏலம் போட போறாங்க. நாளைக்கு பாருங்க வேணா. அதனாலதான் ப்ரோ அவரை முந்தானத்தை அவரை சேர்த்திருக்காங்க. அவர் ஆடுறதுனாலதான் முந்தானத்தை சேர்த்திருக்காங்க அவர் பேரையே. அதான் இந்த முறை வந்து முழு சீசன் விளையாடணுங்கிற கண்டிஷன்ல தான் அவங்க முன்கூட்டியே பேசி வச்சிருக்காங்க போல ஒரு 4 டீம். நாளைக்கு அதுக்காக வேணா ஏலம் அந்த அவர் வந்து குழப்பி விடலாம். அவர் ஏலத்தை எடுக்கும்போது ரேட்டை பர்ஸை வந்து ஒவ்வொரு பர்ஸையும் காலி பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனா முன்னாடி பழைய ஃபார்ம் இருக்கா இல்லையான்னு தெரியல எனக்கு. இப்போ ரீசெண்ட் டைம்ல எப்படி இருக்கிறாரு அவர், நீங்க தான் சொல்லணும். ப்ரோ மோஹித் சர்மாக்கு போவாங்களா ப்ரோ சிஎஸ்கே? ப்ரோ போகணும்னு ஆசைப்படுறீங்களா? ப்ரோ மோஹித் சர்மா அவங்க ரிட்டர்ன் பண்ணி வச்சிருக்காங்க ப்ரோ குஜராத் டைட்டன்ஸ். அவர் எங்க ஏலத்துக்கு வர போறாரு? எங்க ரிட்டர்ன் பண்ணாங்க? ரிட்டர்ன் பண்ணல. மோஹித் சர்மா அவங்க ரிட்டர்ன் பண்ணி வச்சிருக்காங்க ப்ரோ குஜராத் டைட்டன்ஸ். பண்ணாலும் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்க சொல்லுங்க பாப்போம். பண்ணாலும் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ப்ரோ எடுக்கணும் ப்ரோ. ஏன்னா சிஎஸ்கே என்ன ப்ளே பண்ணிருக்காரு அவரு. சரி ரைட் பாப்போம். ப்ரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் ஒரு பெரிய லிஸ்ட் சொன்னாரு. வாய் வலிக்குதேன்னு சொல்லிட்டு மீதி லிஸ்ட் விட்டுட்டாரு. ஆனா இவ்வளவு பிளேயர்ல மோஹித் சர்மா எடுத்து வந்து நிக்க வச்சீங்க பாத்தீங்களா? யார் சொன்னது அது? ஓ அன்கேப்டு பிளேயர் ப்ரோ. பேஸ் பிரைஸ் கம்மியா தான் இருக்கு. அதான் நீங்க வேற ப்ரோ. மோஹித் சர்மா வந்து சென்னை தவிர வேற யாருமே ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அதுக்கு ஏன்னா அவர் ஓவர் வந்து ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணி அடிச்சிருவாங்க. ஒரு ஒரு டிஃபரெண்டான லைன் இல்ல ஸ்லோ பால் தவிர வேற எதுவுமே அவர்கிட்ட வந்து போன சீசன் சூப்பரா விளையாண்டாருங்க அவரு மோஹித் சர்மா. போன சீசன் பயங்கரமா அவராலதான் சென்னை கப் அடிச்சிச்சு. அது தெரியுமா உங்களுக்கு? ஏங்க நீங்க அது ஒத்துக்கிறீங்களா? ஒரு கடைசி வந்து ஒரு 6 ஒரு 4 எப்படி அடிச்சா? இல்ல உண்மைதான் நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த இடத்துல போன சீசன் பூராவுமே அந்த ஒரு மேட்சை தவிர அந்த ஒரு கடைசி ஒரு ஓவரை தவிர மத்த எல்லா ஓவரும் மோஹித் சர்மாக்கு 3 விக்கெட் அப்படி சாலிடா 3 விக்கெட். நான் வந்து அவர்னால மட்டுமே போன வருஷம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மோஹித் சர்மா ஓவர்ல பட்டையை கிளப்பிட்டாங்க. நான் சொல்றது போன சீசன்ல ஃபுல்லா ஐபிஎல் பொறுத்தவரை விக்கெட் மட்டும் இல்ல ப்ரோ, அவனுக்கு எக்கனாமியுமே சுத்தமா இல்ல. அவர் ரொம்ப பயங்கரமா வந்து அடிச்சு ஓவரை கிழிச்சிடல. அதுக்கு காரணம் ஒண்ணு இருக்கு. போன சீசன்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னா கரெக்டா 12வது ஓவர் 13வது ஓவர்ல ஒரு ஓவரே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங் அதாவது ஓப்பனிங் 4 ஓவர்ல ஒரு ஓவரை கொடுக்க மாட்டாங்க. போன வாட்டி அப்படி நடந்துச்சு. ஆனா நான் என்ன பண்ணேன், போன வாட்டி அவரை கேப்டனா போட்டு மட்டுமே ஒரு ஸ்மால் லீக்ல ஒரு பெரிய தொகையை பார்த்தேன் போன சீசன்ல. அதெல்லாம் விட்டு கொடுக்காம பேசுறேன், விட்டு கொடுத்து பேசுறேன். போன சீசன்ல கிட்டத்தட்ட ஒரு 10+ வந்து அவரால் மட்டுமே எனக்கு லாபம். ப்ரோ எனக்கு ஒண்ணுதான் ப்ரோ, சிஎஸ்கே ஷார்துல் தாக்கர் போக கூடாது ப்ரோ. அவர் மட்டும் எடுக்காம இருந்தா அதுதான் நடக்கும். அதுதான் நடக்கும். தீபக் ஜெயர் ப்ரோ, நிதிஷ்குமார் ரெட்டி யார் எடுப்பாங்க? இன்னொன்னு சிஎஸ்கேவோட பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பாத்துட்டு கடைசியில எல்லாரும் புலம்ப தான் போறீங்க. கடைசியில அதான் நடக்கும். தாத்தா வந்து சாப்பிட போறாரு. எல்லா டைமுமே வந்து சிஎஸ்கேவோட பிளேயர்ஸை பார்த்துட்டு யாருமே சாட்டிஸ்ஃபைட் ஆனது இல்லை. போன ஆக்ஷன் நல்லா எடுத்தாங்க ப்ரோ. போன ஆக்ஷன் வந்து ரச்சின் ரவீந்திரா அதெல்லாம் அடிச்சிருக்காங்க ப்ரோ. சிஎஸ்கே மீடியமான பிளேயர் தான் ப்ரோ எடுப்பாங்க. அது வயசான பிளேயர் தான் எடுப்பாங்க எப்பவுமே. அவங்க அப்படிதான் அவங்களோட இதுவே சீனியர்ஸ் பாக்குறாங்க ப்ரோ. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப பெருசா பாக்குறாங்க. அததான் பாப்பாங்க அவங்க எப்பவுமே. இப்ப நாளைக்கு வேணாலும் நாளைக்கு இல்ல போன ஆக்ஷன் அந்த மாதிரி பண்ணலையே நீங்க சொல்ற மாதிரி. போன மினி ஆக்ஷன் அப்படி இல்ல ப்ரோ. போன ட்ரிப் கொஞ்சம் டீம் கொஞ்சம் சொதப்பிச்சு ப்ரோ. சிஎஸ்கே போன நல்லா ஸ்ட்ராங்கா போன தடவை நல்லா ஆக்ஷன் பண்ணாங்க ப்ரோ. அன்எக்ஸ்பெக்டடா எடுத்தாங்க போன தடவைலாம். ப்ரோ டீம் ஸ்ட்ராங்கா இந்த தடவை என்ன பண்ணுவாருன்னு தெரியல. கான்வே தாத்தா வந்து என்ன பண்ணுவாருன்னு தெரியல. நாளைக்கு வேணா பாருங்களேன் ப்ரோ. சென்னை எடுக்கிறது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரா தான் எடுப்பாங்க. நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்களேன். யங்ஸ்டருக்கு போகவே மாட்டாங்க. அஸ்வினுக்கு ட்ரை பண்ணுவாங்க, சமிக்கு ட்ரை பண்ணுவாங்க. நீங்க நாளைக்கு பாருங்களேன். சென்னை நாளைக்கு இருக்கிறதுலே நல்ல ஷாக்கிங் பயங்கரமான அதிர்ச்சியா இருக்க போற ஒரு பிளேயர் யாரு? அதாவது இந்த டீம் இவங்க எடுத்து அதிர்ச்சியாக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிற பிளேயர் யாரு? அது யாரு? மேக்ஸ்வெல்லா தான் ப்ரோ இருக்கும். ஆர்சிபி மேக்ஸ்வெல். மேக்ஸ்வெல் எடுக்கிறது அதிர்ச்சியே இல்லையே. அவங்க தான் வச்சிருந்தாங்க. அவங்க மறுபடியும் போறது பெரிய அதிர்ச்சி இல்லையே. ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு அதிர்ச்சி இல்ல ப்ரோ. அவர் வேற எந்த டீம் எடுத்தாலும் எடுத்துட்டு அவர் அவ்வளவு அமௌண்ட்டுக்கு போவாரு ப்ரோ. ஆனா விளையாட மாட்டாரு ப்ரோ. எந்த டீமுக்கு போனாலும் அந்த டீமுக்கு அதிர்ச்சியா இருக்கும் ப்ரோ விளையாடலன்னா. இல்ல நான் மட்டும் இல்ல எல்எஸ்சி யாரும் பெருசா இது பண்றது இல்ல. எல்எஸ்சி யாராச்சும் எடுப்பாங்க. அவன் தான் அதிர்ச்சியா இருக்க போறான். நாளைக்கு சென்னை கூட ட்ரை பண்ணுவாங்க ப்ரோ மேக்ஸ்வெலுக்கு. கேஎல் ராகுல் எந்த டீம் போவார் ப்ரோ? அதுதான் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. நாளைக்கு எல்லாரும் அதுதான் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ட்ரை பண்ணாங்க ப்ரோ. மேக்ஸ்வெல் முடிஞ்ச அளவுக்கு போனாங்க ப்ரோ.
அமௌண்ட் கம்மியா இருந்தனால விட்டுட்டாங்க ப்ரோ. இல்லைன்னா மேக்ஸ்வெல் எடுத்துட்டு இருப்பாங்க 2022லயே. இல்ல எப்படின்னா ரிசர்வ் பண்ணிட்டுக்கு அப்புறம் நாளைக்கு அதிகமா எதிர்பார்க்கப்படுற ஒரு பிளேயர்னா கேஎல் ராகுல். அவரு எந்த டீமுக்கு போக போறாரு அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அவர் ஜாஸ் கண்டிப்பா பட்லர் பஞ்சாப் இருக்கு. 2 பேர்ட்ட தான் மணி பஞ்சாப் இருக்கு எடுக்க ப்ரோ. அவங்க மாட்டாங்க 2 ப்ரோ. பேர்ல ஏதாவது ஒரு டீம் எடுப்பாங்க ப்ரோ. நீங்க பஞ்சாப் நான் சொல்றது கேளுங்க. ஆல்ரெடி அவர் கேப்டன் பண்ணிருக்காரு. இல்ல கேஎல் ராகுல் வரதுக்கு சான்ஸ் இல்ல ஆமா ப்ரோ, கேஎல் ராகுல் கண்டிப்பா ப்ரோ. ஆனா பஞ்சாப் முயற்சி பண்ணுவாங்க ப்ரோ. அவங்கள்ட்ட அவ்வளவு அமௌண்ட் இருக்கு ப்ரோ. அவங்க கேப்டன் ஒன்னு இல்ல ப்ரோ, எதிர்பார்க்க. பஞ்சாப் வந்து பண்ட்டை தான் சேஸ் பண்ணுவாங்க. பண்ட்டு எப்படி இருந்தாலும் ஒரு 20 கோடி இல்ல 25 கோடி போகும்போது பெங்களூரோட பர்ஸும் பஞ்சாபோட பர்ஸும் ஈக்குவல் ஆயிரும். அப்படிதான் அந்த 3 டீமும் 2 மார்க்கி பிளேயர் எடுக்கும் போதே மேக்சிமம் மார்க்கி பிளேயர் செட்டு முடியும் போதே அவங்களோட பர்ஸ் வேல்யூ எல்லாத்துக்குமே கம்மியாயிரும் ப்ரோ. ஆமா, நாளைக்கு 2 பேருமே நல்ல ரேட்டுக்கு போவாங்க. பிரகாஷ் ப்ரோ, ரேசன் மர்கர் எந்த டீம் போவாரு? இது ரேசன் டெல்லி மர்கர் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க ப்ரோ. டெல்லி ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஆமா இது ப்ரோ அவரு தப்பு ப்ரோ. டெல்லியில ரீடைன் பண்ணிட்டாங்க ப்ரோ. இல்ல சிஎஸ்கேக்கு சர்ப்ரைஸ் பிளேயரா யாராவது ஒருத்தவங்க வருவாங்க நாளைக்கு தோணுது. இது யாரும் எதிர்பார்க்கிற பிளேயரா? ஜிம்மி ஆண்டர்சன் ஓப்பனிங் பவுலிங் பவர் பிளே பவுலர் 4 ஓவர் போட்டு அப்படியே வெளியே உதங்க வேண்டியதான். இல்ல நான் சொல்றேன் சிஎஸ்கே 16-17 வரைக்கும் ரிஷப் பண்ட் போவாங்க. எல்லாருமே போவாங்க ப்ரோ ரிஷப் பண்ட்டுக்கு 16-14. இல்ல நான் சிஎஸ்கே சொல்றேன். சிஎஸ்கே பர்டிகுலரா சொல்றேன். 16-17-18 கூட போவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனா கிடைக்காது ப்ரோ. ப்ரோ கேஎல் ராகுலுக்கும் ரிஷப் பண்ட் போவே மாட்டாங்க ப்ரோ. சரி, எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட் இருக்கு. ஒரு பிளேயரை அதிகபட்சம் இந்த ரேட்டுக்கு எடுக்கலாம், எந்த ரேட் அதிகபட்ச ரேட்டு அது நிர்ணயம் இருக்கா? அப்படி இல்ல ப்ரோ, எந்த அளவுக்கு போறாங்களோ அந்த அளவுக்கு வரைக்கும் போகலாமா? இல்ல இது வரைக்கும் அதிக ரேட் வந்து ஸ்டாருக்கு வந்து 24.75 போயிருக்காரு லாஸ்ட் ஆக்ஷன்ல. ஆமா, அதுக்கு முன்னாடி வந்து அதிக பர்ஸ் வந்து பஞ்சாப்ல இருக்கு. அதுக்கு அதே இதுதான் பேட் கமின்ஸ் 20 கோடி ரூபாய்க்கு எடுத்தாங்க. ஆமா, அதுக்கு பேட் கமின்ஸ் எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி சாம் கரன் வந்து இப்ப 2022ல 18 நீங்க எடுத்தப்ப போன வருஷம் மினி ஆக்ஷன் ப்ரோ, இப்ப மெகா ஆக்ஷன். ஆமா, அது ஒரு குளம் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இது வரைக்கும் ஹையஸ்ட் ரேட்டுக்கு எடுத்த பிளேயர் வந்து அதிகமா பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம பார்த்ததே இல்ல. ஹையஸ்ட் ரேட்டுக்கு எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்ததே இல்ல. ஸ்டாருக்கு ஃபைனல் செமிஃபைனல்ல பண்ணி கொடுத்தாரு. ஸ்டாருக்கு கடைசி நேரத்துல மட்டும் தான், போன சீசன் மட்டும் தான் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சாம் கரன் 18 கோடி எடுத்து 18 கோடி எடுத்தாங்க சாம் கரன். அந்த சீசன் அவர் வந்து பெரிய அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. அதுக்கு முன்னாடி பேட் கமின்ஸ் ரொம்ப சொதப்பல. பேட் கமின்ஸ் பண்ணி கொடுத்தாங்க ப்ரோ. கேம்கிரீன் பண்ணி ஆமா, கேகேஆர்ல வந்து இசான் கிசான் எடுத்தாங்க. அவனும் சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஆமா, அவனுக்கு கிசான் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. இது மாதிரி அதிக ரேட்டுக்கு போனவங்க அதிகம் பெர்ஃபார்ம் பண்ணாம இருந்துக்கிறாங்க. இப்போ எல்லாருமே இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா ரிசர்வ் பண்ணிட்டு தான். கேக்குது கேம் கிரீன் கொஞ்சம் பண்ணி கொடுத்தாரு. ஆனா வந்து இப்ப இந்த வருஷம் வந்து எல்லாருமே சொல்றது ரிசர்வ் பண்ணிட்டு தான் 23 கோடி 22 கோடி 23 கோடி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரிசர்வ் பண்ணிட்டு மேல டோட்டல் ப்ரெஷர் உழுவாத அந்த பிரைஸ் டேக் அப்படிங்கிறது ஒரு ப்ரெஷரா இருக்காதா? வந்து ரெண்டு டீம் எடுக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. ஒன்னு வந்து ஆர்சிபி, இன்னொன்னு வந்து பஞ்சாப். ஏன்னா ஆர்சிபி கிட்ட வந்து கீப்பர் இல்ல, அதே மாதிரி பஞ்சாப் கீப்பரும் இல்ல, கேப்டன்சியும் இல்ல. அதே மாதிரிதான் பஞ்சாபுக்குமே. சோ இவங்க 2 பேரும் பஞ்சாபுக்கு வந்து போட்டி போடுவாங்க. பஞ்சாபுக்கு டீமுக்கு பர்ஸ் லிமிட் வந்து அதிகமா இருக்கானா? பஞ்சாப் டீம்ல அந்த பி சிங்னு ஒருத்தர் இருப்பாரு, பிரப்ரம் சிங். அவர் விக்கெட் கீப்பர் தானே? பிரப்சிம்ரன் சிங் அவரு ரிட்டைன் பண்ணிருக்காங்க ப்ரோ. விக்கெட் கீப்பர் இல்ல நீங்க இருக்காங்கல்ல பஞ்சாப்ல. பட் பஞ்சாப்ல இருக்காங்க ப்ரோ. ஆனா மேக்ஸிமம் வந்து பஞ்சாப் இப்ப எய்ம் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் தான் எய்ம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. ஏன்னா பாண்டிங் அங்க இருக்காரு ப்ரோ, மேக்ஸ் அதனாலதான் வெளியே போனது. அதாவது என்ன கொடுமைனா மத்த டீம்ல எல்லாம் பிளேயர்ஸ் இல்லன்னு கஷ்டப்படுவாங்க. அந்த பஞ்சாப்ல மட்டும் தான் வருஷத்துக்கு இந்த முறை யாரடா கேப்டன்சியா மாத்தலாம்னு சொல்லி அவங்க ஒரு ப்ரெஷர்ல இருப்பாங்க. அதுக்காகவே பிளேயர்ஸ் தேடுவாங்க. அதுதான் பாண்டிங் வேற கண்டிப்பா ரிக்கி பாண்டிங் இருக்காரு, கண்டிப்பா வர மாட்டாரு. கண்டிப்பா ரிஷப் பண்ட் எடுக்கிறது தான் ட்ரை பண்ணுவாங்க. வருஷம் உங்களுக்கு அதே தான் ப்ரோ வேலை. பிளேயர்ஸ் எடுப்பாங்க விடுவாங்க எல்லாத்தையும். கேஎல் ராகுலுக்கு பஞ்சாப் போக மாட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் கண்டிப்பா ஒரு பவுலருக்கு போவாங்க. ஏன்னா ஆர்ச்சரை ரிலீஸ் பண்ணதுனால பூம்ரா மட்டும் தான் அங்க பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால மறுபடியும் போல்ட்டுக்கு போவாங்க. ஸ்டார்க்கு போவாங்க, ஆர்ச்சருக்கு 3 யாருமே சொல்லவே இல்ல. புவனேஸ்வர் குமார் யாருமே சொல்லவே இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஹைதராபாத் விட மாட்டாங்க. ஹைதராபாத் புவியை விட மாட்டாங்க. புவியா நட்டு ஹைதராபாத்தே எடுத்துருவாங்க அதிகபட்சம். இல்ல ப்ரோ, இந்த டைம் வந்து மற்ற டீம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. அதாவது புவனேஸ்வரும் சரி, நடராஜனும் சரி.
குவிண்டன் டிகாக்னு ஒருத்தர் ஆனா இருக்காரு. சிஎஸ்கே புவி வந்தானா பயங்கரமா இருக்கும் ப்ரோ. குவிண்டன் டிகாக்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் எந்த டீம் போவாங்க? ப்ரோ எல்எஸ்ஜி ஆப்கான்ல ரிட்டர்ன் இப்போ பண்ணிடுவாங்க. ரீசெண்டா ஒரு ஸ்பின் பால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார்ல U19ல. யாரு ப்ரோ? நூர் அகமதா? அவர் தான் ஆல்ரெடி குஜராத்ல இருக்காரு. ம். இல்ல அந்த அல்லா கசான் ஃபார்னு யாரோ சொல்லிட்டு இருக்காங்களே அவரா? ஆனா அவர் எந்த டீம்னு தெரியல. ப்ரோ டிஎன்பிஎல் பிளேயர்ஸ் யாரும் இருக்காங்களா ப்ரோ நல்ல பிளேயர்ஸ் ஆப்ஷன்ல? சித்தார்த் மணிமாறன் இருக்கான் ப்ரோ. சாய் கிஷோர் இருக்கான். எனக்கு நோன் பிளேயர் அவங்க 2 பேர் தான். மத்தபடி பெருசா யாரும் போற மாதிரி இல்ல ப்ரோ. அதுக்கப்புறம் சஞ்சய் யாதவ் ஏதாவது ட்ரை பண்ணலாம் ப்ரோ. ஆல்ரவுண்டரா. பட் எந்த டீம் எடுப்பாங்கன்னு தெரியல. அர்ஜுன் டெண்டுல்கர் ஆனா மும்பை ப்ரோ. இந்தியன் ஆல்ரவுண்டர் ஃபினிஷிங்ல யாரு? அர்ஜுன் டெண்டுல்கர் மும்பை எடுத்துருவாங்க. பிரகாசனா இது அதெல்லாம் கண்டிப்பா OCP நடக்கும். ஆர்சிபி வந்து கண்டிப்பா யுவேந்திர சகல மறுபடி அவரு முன்னாடி ஆர்சிபில இருக்கும்போது நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாரு. சோ யுவேந்திர சகலுக்கு மறுபடி போவாங்க. இல்ல உண்மையாலுமே எனக்குலாம் ஆச்சரியமா இருந்துச்சு. சகலை வந்து விட்டுவிட்டு அவங்க ஹசிரங்கா எடுத்தாங்க. ஹசரங்காவை இடத்துல ஹசரங்கா சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அவருக்கு. ஆனா ப்ரோ அதுவும் பாருங்க ப்ரோ. அந்த அந்த இல்ல அந்த ஆக்ஷன்ல ரிட்டர்ன் பண்ணியிருந்தா 8 கோடிக்கோ 9 கோடிக்கு ரிட்டர்ன் பண்ணிருக்கலாம். ஆக்ஷன் விட்டுட்டு 10.5 கோடிக்கு எடுத்தாங்க. ஹர்ஷல் பட்டேலையும் ஹசரங்காவையும். கொடுமையா இருந்துச்சு எனக்கு. அது எப்படியா இப்படி பண்ணிட்டேன்னு இருந்துச்சு. இப்பயும் அதே யோசனை தான் இருக்கு. பாப்பானுங்க சகல் நாளைக்கு ஆர்சிபிக்கு வந்தா நல்லா சந்தோஷப்படலாம். பிரகாஷ் ப்ரோ, ஸ்டார்க் பும்ரா காம்போ மும்பை வந்தா எப்படி இருக்கும்? பவர் பிளே ஸ்டார்க், டெத் ஓவர் பும்ரா. கப் எடுத்து நடுவில் ஆகாஷ் மதவால் காம்போஸ் யாராச்சும் ஒருத்தர் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான் பவுலிங் வச்சு. ஹார்திக் பாண்டியா ஒரு 4 ஓவர் ஸ்பின்னர் மட்டும் எடுத்தாங்கன்னா கப்பை எங்க கைட்ட கொடுத்துருங்கப்பா 3 வருஷத்துக்கு. ஏகே அஜித் குமார் வந்து நீங்க வந்து மும்பை இந்தியன்ஸா? ரைட்டு. யா சரி. ரோஹித் மேன் சர்மா. சரி ரைட். அதாவது இருக்கையிலே கம்மியான ரேட்டுக்கு ஒரு சூப்பர் பிளேயர் தூக்க போறாங்கப்பா அப்படின்னு யாரும், அதாவது பிக்கஸ்ட் ஸ்டீல்னு சொல்லுவோம்ல, அது இந்த சீசன்ல யாரா இருக்கும், இந்த ஏலத்துல யாரா இருக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? கரெக்டான கெஸ். நம்ம ஏற்கனவே சொன்ன அதாவது கடைசி 3வது கேள்வி இது. இதை சொல்றவங்க இது கரெக்டா சொல்லிட்டா நம்ம அந்த கடைசி கிவ்அவேல உண்டு. வழக்கம் போல பியூச் அவ்வளவு மும்பைல எடுப்பாங்க. வேற குர்னால் பாண்டியா ப்ரோ. குர்னால் பாண்டியா ரைட். ஓகே பாப்போம். ஏன்னா குர்னால் பாண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வெளியே தெரியாது ப்ரோ. பட் பவர் பிளேலையும் பவுல் பண்ணுவான், மிடில் ஓவர்ஸ்லயும் பவுல் பண்ணுவான். ரன்ஸ் அது எவ்வளவு சீக்கிரம் எனக்கு தெரிஞ்சதுமா கொடுக்க மாட்டான், கண்டெயின் பண்ணிடுவான். இந்த மாதிரி பேட்டிங்லயும் யூஸ்ஃபுல் ரன்ஸ் அடிப்பான். ஆமா. ஆனா லாஸ்ட் 2 இயர்ஸ் அவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் இல்லையா ப்ரோ? ப்ரோ போன வருஷமே எடுத்து பாருங்க ப்ரோ, அவன் நல்லா தான் பண்ணிடுறான். அதுதான் ப்ரோ அந்த டீம்ல வந்து இவங்களும் அது ஓவர் ஷேட் ஆயிரும் ப்ரோ. நீங்க பாத்தீங்கன்னா குர்னால் பாண்டியா ரன்ஸே கொடுத்துருக்க மாட்டான். நீ ஆனா பிஸ்னாய் தான் விக்கெட் எடுத்திருப்பா. குர்னால் பாண்டியாக்கு விக்கெட் காலம் இருக்காது. அதுதான் பிரச்சனை. ரன்ஸ் மட்டும் கண்டெயின் பண்ணி. மும்பை 2 IPL கப் அடிச்சது காரணமே குர்னால் பாண்டியா நான் சொல்லுவேன். 17 அடிச்சது ஃபைனல் அவன் தான் ப்ரோ அடிச்சு கொடுத்தான். ஆமா ப்ரோ, போலிங் கூட நல்லா போடுவான் ப்ரோ அந்த ஃபைனல்ல. 2020 டீம் எல்லாம் என்ன டீம், 19-20 டீம் எல்லாம் அப்படி எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி தெளிவா பிளான் பண்ணாங்கன்னா இந்த 2020 டீமை ரீக்ரியேட் பண்ணிடுவானுங்க. இல்ல கண்டிப்பா ஆக்சுவலா டாமினேட் பண்ணுவாங்க. அகைன் மகிழா ஜெயவர்தனே அகைன் ஹெட் கோச்சா மாறிக்கிறதுனால ஆக்ஷன்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பழைய பிளேயர் எல்லாம் ரிட்டைன் பண்ணுவாங்க. ஆனா 3 ப்ரோ எனக்கு தெரிஞ்ச RTMக்கு ஒர்த்தான பிளேயர் 3 பேர் இருக்காங்க. 3 பேர்ல யார் எடுப்பாங்கன்னு தான் தெரியல. வதேரா நல்ல அன்சுல் கம்போஜ் ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. நல்ல பிளேயர் யார் ப்ரோ? வதேரா இல்ல ப்ரோ, அது ஆக்ஷன்ல லாஸ்டா தானே வருவாங்க. 4 கோடி ரூபாய் கம்மியா எடுத்துடலாம்னு யோசிச்சிருப்பாங்க போல. எனக்கு தெரிஞ்சு அது ஒண்ணுதான் சான்ஸா இருக்கும். வதேரா, மத்வாலு, அன்சுல் கம்போஜ் 3 பேர்ல யாரோ ஒருத்தர் நினைக்கிறேன். ஆமா ப்ரோ, சாண்டர் எப்படி சிஎஸ்கே எடுத்துருவாங்க. ஒரே ஒரு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பிரகாஷ் ப்ரோ பாப்போம் நாளைக்கு. அது ஒரு விஷயம் இருக்கு. அடுத்தது வந்து சொல்லுங்க. டூப்ளசிஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? ஆர்சிபில இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவரு இடத்துல இருக்காரு. பண்ணிட்டாங்க. ஓகே. அவரு இந்த டீம் அவருக்கு மோஸ்ட்லி இது பண்ணுவாங்க நிறைய டீம். ஏன்னா அவர் கேப்டன் மெட்டீரியல் சிஎஸ்கே கண்டிப்பா போவாங்க ப்ரோ. ஆமா சிஎஸ்கே ஆல்ரெடி அவங்களோட மெயின் பில்லர் அவரு.
ஆனா எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேவோட ஆர்டிஎம் வந்து கான்வே தான். வேற யார் ஒரு சாய்ஸ் கூட இல்லை. ஸ்ட்ரைட்டா கான்வேக்கு ஆர்டிஎம். ஓப்பனிங் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன், லெஃப்ட் ஹேண்டர். ஏன் ப்ரோ இவரு பீக்ஸ்லாம் பண்ண மாட்டாங்களா? ஏங்க வேணாங்க அவரு. இல்ல ப்ரோ, எனக்கு வேணாங்க. தெரிஞ்சு கஷ்டம் தான் ப்ரோ. ஆமா பண்ணிட்டாங்களே டிக்ஷனால. பண்ணிட்டு கஷ்டமாவா? ஏற்கனவே ரீசனா பண்ணிட்டாங்கல்ல அவங்க. ரிட்டைன்டு பிளேயர்ல இருக்காருல்ல அவரு. இல்ல ப்ரோ, இல்ல இவனா bro. தான் பண்ணிருக்காங்க. அவன் பேர் என்ன? பத்திரானாவை தான் பண்ணிருக்காங்க. பத்திரானாவா அது? சுத்தம். ஆமா. நான் தீக்ஷனா தான் பண்ணி வச்சிருக்காங்க நினைக்கிறேன். 5 பிளேயர் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. இல்ல ப்ரோ, பத்திரானா. அதே மாதிரி இந்த ஆப்கானிஸ்தான்ல 18 பிளேயர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த 18 பிளேயர் வந்து யார் யார் எந்த டீமுக்கு போக போறாங்கன்னு தெரியல ஆப்கானிஸ்தான் பிளேயர்ல. அப்புறமேட்டு மெயினான பிளேயர்ஸை நம்ம ஏற்கனவே வந்து இவரை பார்த்தீங்கன்னா ஹர்ஷிப் சிங்கை மறந்துட்டோம்ல. அவர் எந்த டீமுக்கு போகல. ஹர்ஷதீப் எனக்கு தெரிஞ்சு அவரை பஞ்சாப் கண்டிப்பா ஆர்டிஎம் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க பஞ்சாப். ப்ரோ பஞ்சாப் வந்து 4 பேர் ஆர்டிஎம் பண்ணுவாங்க ப்ரோ. 4 ஆர்டிஎம் அவங்க கிட்ட இருக்கு. ஒன்னு ஹர்ஷதீப், இன்னொன்னு வந்து ரபாடா, எனக்கு தெரியும் இன்னொன்னு வந்து லிவிங்ஸ்டன். இவங்க 3 பேர்த்த கண்டிப்பா விட மாட்டாங்க. மத்தவங்க தான் இன்னொருத்தர் யாருக்கு போவாங்க. மெயினா இப்போ நான் ஒருத்தர் கேட்குறேன், டிஎஸ்பி எங்க போவாரு? ப்ரோ சாரி, ரபரா வந்து DSP கண்டிப்பா இந்த டைம் இடத்துல வேற ஒரு டீமுக்கு போறாங்க ப்ரோ. ஓப்பனா சொல்றேன். டிஎஸ்பி எங்க போனாலும் சிஎஸ்கே ஆர்சிபி வேணாம் ப்ரோ. வேற எங்க வேணா டெல்லி வேணா போவாரு டிஎஸ்பி. டிஎஸ்பி பர்ஸ் இருந்துச்சுன்னா மும்பையை எடுத்துருவாங்க. ஆனா மும்பை இப்போ கண்டிப்பா உள்ள போவாங்க, ஆக்ஷனுக்கு போவாங்க. டிஎஸ்பிக்கு பிட் பண்ணுவாங்க. ஹைதராபாத்ல இருப்பாங்க ப்ரோ, லோக்கல் மாதிரி. ஹைதராபாத் ப்ரோ. ஏன்னா ஹைதராபாத் ட்ரை பண்ணுவாங்கன்னு தோணுது இந்த வாட்டி. ஏலத்துக்கு வந்துட்டாருன்னா. இல்ல ப்ரோ, பட் டிஎஸ்பி மார்க்கிலேயே வந்துருவாரு. ஹைதராபாத் கிட்ட ஆர்ஆர்ட்ட எம்ஐட்ட அவட்ட அவ்வளோ அமௌண்ட் இல்ல. மார்க்கியில சண்டை போட்டு வாங்குற அளவுக்கு இருக்கான்னு தான் தெரியல. மார்க்கேல யார் யார் இருக்காங்கன்னா சேஜ் ஜாஸ்பர்ல ரிசர்வ் பண்ணிட்டு செட்டு M1ல இருக்காங்க. ரிசர்வ் பண்ணிட்டு ககிஷோர் ரபாடா, ஹர்ஷிப் சிங், மிச்சல் ஸ்டாக் இருக்கிறாங்க. அதுலேயே மார்க்கேல வந்து செட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா M2ல வந்து யார் யார் இருக்கா? சகல், லிவிங்ஸ்டன், டேவிட் மில்லர், கேஎல் ராகுல், சமி, சிராஜி. எனக்கு சமி தான் இந்த வாட்டி குழப்பம். சமி எங்க போவார்? குஜராத்லயே எடுப்பாங்களா இல்ல வந்து திரும்ப ஏலத்துக்கு வருவாங்க? ஜிடி வந்து யோசிச்சிருப்பாங்க ப்ரோ. மில்லரி இல்ல ஷமி யாரோ ஒருத்தர் ஆர்டிஎம், அவ்வளவுதான். யாரு ஒருத்தர் மிஸ் ஆகுறாங்களோ இன்னொருத்தர் சென்னைக்கு போவாங்க. யார் அன்சோல்டாவா? நல்ல பிளேயர் யார் அன்சோல்டாவா? ஸ்டீவ் ஸ்மித். ஓடு வாய்ப்பு இருக்கு. போன முறையே பாத்தீங்கன்னா போன முறையும் அவரா இன்னொருத்தர் யாரோ டோட்டலா அன்சோல்ட்லயே இருந்தாங்களே, ஒரு மிகப்பெரிய பிளேயர். எனக்குலாம் ஆச்சரியமா இருந்துச்சு, எப்படா அவரை விட்டீங்க? யாருன்னா விக்கெட் கீப்பர்ல இருக்கிற பிளேயர். நீங்க வேற பில் சால்ட்டே அன்சோல்ட் தான் ப்ரோ. அது பில் சால்ட் சொல்றேன். இல்ல பில் சால்ட் தான் சொல்றேன். விக்கெட் கீப்பிங் பிளேயர் அவர்தான் சொன்னேன். பில் சால்ட் போன வருஷம் செம்ம ஃபார்ம், அவரை வந்து அப்படி விட்டாங்க. அதே மாதிரி இந்த வாட்டி எனக்கு வேற யார் தோணுது அப்படின்னா ஜேம்ஸ் ஆண்டர்சனே போவாரான்னு தெரியல ப்ரோ. எனக்கு இந்த வாட்டி அதே மாதிரி இவரை தோணுது, சுகுமார் ப்ரோ. ப்ரோ நான் ஒன்னு சொல்லட்டுமா ப்ரோ? ஜேம்ஸ் ஆண்டர்சனை சிஎஸ்கே எடுத்துட்டு 1, 3, 5, 7 முடிச்சுட்டு இம்பாக்ட் பிளேயரா உள்ள கொண்டு வந்துட வேண்டியது, அவ்வளவுதான் ப்ரோ. சிஎஸ்கே செமையா ஏஜ் ஆயிடுச்சு ப்ரோ. அவர் இதுக்கப்புறம் வந்து அவர் எப்படி ஆடுவாருன்னு தெரியல, அது ஒரு டவுட்ல இருப்பாங்க. ₹1 கோடி பேஸ் பிரைஸ் தானே ப்ரோ. பிரகாஷ் நான் லாஸ்ட் டைம் டெல்லில யாரு சிசண்டா மகாலாவை எடுத்து ஆடின டீம் நம்ம டீம். அதே மாதிரி கேசவ் மகாராஜ் எனக்கு அவுட் டவுட்டுங்க. கேசவ் மகாராஜ் யார் எடுக்க போறாங்கன்னு தெரியல. ரில்லி ரோசோ, அந்த ரில்லி ரோசோவா அவருமே போன வந்து ரைலி ரூசோ அப்பர்லாம் டவுட். நல்ல பிளேயர், ஆனா ஐபிஎல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல எதுலயுமே. ஆமா நல்ல பிளேயர். ஐபிஎல் பெர்ஃபார்ம் பண்ணல. டிம் டேவிட்டும் அதே மாதிரி தான். டிம் டேவிட்டும் போன வாட்டி இது பண்ணி விட்டாங்க. டிம் டேவிட் அங்க பிக் பாஸ்ல இருந்து எல்லாமே. பிரகாஷ் ப்ரோ யார பத்தி வேணாலும் பேசு ப்ரோ, அவனை பத்தி பேசுறது. டிம் டேவிட்ல அங்க பிபிஎல்ல போட்டு போனத சூப்பரா பண்றாங்க, இங்க மட்டும் வந்தா போட்டு பண்றாங்க. ஆமா யோ ஏங்க ஃபுல் டாஸ்லயே அவுட் ஆகுறாங்க அவன் ஒரு மேட்ச். அவன் இல்ல எனக்கு என்ன பிரச்சனைனா அவனெல்லாம் பொல்லாடு ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்து மும்பையோட டவுன்ஃபால் ஆரம்பிச்சு. இல்ல அவனுக்கு ஒரு ராசி இருக்குங்க. அவனுக்காண்டி தான் ப்ரோ ராசி இருக்கு. பொல்லாடி ரிட்டையர் ஆக வச்சாங்க. பெரிய விஷயம் இருக்கு. அவன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்தா ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான். ஒரு ஃபோர்த் டவுன் இறக்கி விட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் விளையாண்டானா பயங்கரமா ஆடுவான். அவன் இது வரைக்கும் சேசிங்ல பெர்ஃபார்ம் பண்ணதே இல்லை. ஆனா போன சீசன் கூட அவனுக்கு அதிகமா சேசிங் தான் வந்துச்சு. பாவமா இருந்துச்சு அவனை பாக்குறப்ப. கடைசியில வந்து 2 மேட்ச் மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ணான், மத்த எந்த மேட்சும் பெர்ஃபார்ம் பண்ணல. பாப்பான் அவன் ஒருத்தர். அப்புறம் ஸ்பென்சர் ஜான்சன் ஒருத்தர் இருப்பான். அவனெல்லாம் அந்த வாட்டி என்ன பண்றான்னு தெரியல ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்ல. எனக்கு அதே மாதிரி இந்த அட்கின்சனா, அவன் யாரு அட்கின்சன், கஸ் அட்கின்சன் இருப்பான்ல, அவனையும் கொஞ்சம் இந்த வாட்டி அவங்க எந்த டீம் போறான்னு பார்க்க ஆர்வமா இருக்கேன். மெயினா வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ல அல்ஜாரி ஜோசப், அல்ஜாரி அப்படின்னு ஆர்ஜே பாலை சொல்றது. வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ல ஒரு 2 பயங்கரமான பிளேயர் இருக்காங்க ப்ரோ. அவங்க 2 பேர்த்து எடுத்தாங்கன்னா டீமுக்கு செம்ம யூஸா இருக்கும். ஆனா அன்நோட்டிஸ்டா போயிட்டு இருக்காங்க.
ஒன்னு வந்து சாய் ஹோப், இன்னொன்னு வந்து செர்ஃபியன் ரூதர்ஃபோர்டு. 2 பேருமே செமையா இல்ல எனக்கு சாய் ஹோப் பொறுத்தவரை எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சாய் ஹோப் வந்து ஓடிஐ பிளேயர் தானே அவன். அதுதான் நான் சொல்றேன், ஓடிஐ பிளேயர் ஸ்லோ இன்னிங்ஸ் விளையாடுவாரு ப்ரோ. இல்ல ப்ரோ, ஆனா நீங்க போன வருஷம் நீங்க டெல்லிக்கு பாத்தீங்கன்னா 200 ஸ்ட்ரைக்ல தான் ஆடி கொடுத்துட்டு இருந்தான். இல்ல அது வர பால்ல மினிமம் 200 ஸ்ட்ரைக்ல தான் நம்பர் 3ல 4th மாத்தி மாத்தி இறக்கி விட்டு இருந்தாங்க. நல்லா தான் பண்ணி கொடுத்துட்டு இருந்தான் மிடில் ஆர்டர்ல. ஆனா ருதர்ஃபோர்டுக்கு சான்ஸே கிடைக்கல. ஆனா ருதர்ஃபோர்டு வந்து சம பிளேயர், அவனுக்கு ஒண்ணா சான்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா சிக்கந்தர் ராஜாக்கே அதிக வாய்ப்பு கிடைக்கல. அதே மாதிரி சுகுமாரண்ணா டெல்லி டீம்ல மெக்கர் ஃப்ரெஷர்னு ஒருத்தர் ஓப்பனிங் லாஸ்ட் டைம் யங்ஸ்டர் செம காட்டினாரு. டெல்லி இது டேவிட் வார்னர் 2.0. ஜேஸ் ஃப்ரேசர் மெக்கர் அவர் ஆர்டிஎம்ல டெல்லி அகைன் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சான்ஸ் இருக்கு. ஆனா யோசிக்கணும் ப்ரோ, ஏன்னா அந்த ஐபிஎல்க்கு அப்புறம் எந்த ஒரு லீக்ல ஒரு ஆஸ்திரேலியா டீம்ல எதுலயுமே பெர்ஃபார்ம் பண்ணல. ஆமா, லாஸ்ட் பாகிஸ்தான் வெர்சஸ் ஆஸ்திரேலியால கூட சரியா T20ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஆனா நல்லா T20ல லாஸ்ட் டைம் சூப்பரா விளையாண்டான் ப்ரோ. எல்லாமே மேக்ஸிமம் வந்து ஒன் டைம் ஒன்றா இந்த வரையா ஐபிஎல் எடுத்தாதான் ப்ரோ தெரியும். ஏன்னா வெங்கடேஷ் ஐயர் பாத்தீங்கன்னா 21 ஐபிஎல்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தான். செகண்ட் ஹாஃப்ல 22ல ஒண்ணுமே பண்ணல, ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. சோ அதுவே நிறைய சாய் கிஷோர் எந்த டீம் போவாரு ப்ரோ? இல்லங்க இப்பதான் யோசிச்சேன் சாய் கிஷோரை பத்தி. உண்மையாலுமே மனசு திரும்ப போன வருஷம் ஜிடில இருந்தாரா சாய் கிஷோர். இந்த முறையாச்சும் ஒரு சிஎஸ்கேக்கு வராரான்னு பாக்கணுங்க. போன தடவை இது ஏன் ப்ரோ பெஞ்சில் உட்கார வைக்கிறீங்களா? பெஞ்சில் உட்கார வைக்கிறீங்க நல்ல டீமுக்கு போய் பெஞ்சில் உட்கார வைக்கிறதா இல்ல. ஏன்னா ஒரு ரஜினோ கண்டிப்பா வர மாட்டாங்க, ஹைதராபாத் விட மாட்டாங்க. பட் சாய் கிஷோர் எடுத்து வச்சு ஒரு நல்ல யூஸ் பண்ணலாம் அவரெல்லாம். எனக்கு ரொம்ப 2 பேர் சாய் கிஷோர் அப்புறம் சித்தார்த் மணிமார் 2 பேர்த்தையுமே எடுத்தா சூப்பரா இருக்கும் ப்ரோ. எந்த டீம் எடுக்கிறாங்களோ கொஞ்சம் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி சஞ்சய் யாதவ் யாருமே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அன்சோல்டாவே தான் போயிட்டு இருக்கு. ஆனா செம ஆல்ரவுண்டர் ப்ரோ. ஏதோ டீம் எடுத்து க்ரூம் பண்ணா சூப்பரா. போன வாட்டி வந்து பஞ்சாப்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ண அசுதோஷ் சர்மா வந்துட்டு திரும்பி அவங்களே எடுக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல ப்ரோ, அவங்க ஆக்ஷன்ல தான் எடுக்க முடியும், ஆர்டிஎம் பண்ண முடியாது. ஏன்னா 2 இது பேர் பண்ணிட்டாங்க. இல்ல அதுதான் சொல்றேன், ஆக்ஷன்ல எடுத்துருவாங்க எப்படி இருந்தாலுமே. செம பிளேப்பா வந்து அவன் ஷாட் எல்லாமே செமையா இருந்தது. சரி ஓகே ப்ரோ. சிஎஸ்கேவோட ஃபேவரட் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் எத்தனை ரூபா எந்த டீமுக்கு போவாங்க? யார்? ஒரு கேட்ச் பிடிக்கிறதுக்கு 9.5 கோடி கொடுத்து கூட்டு வந்தாங்களே. சரி, ஒரு கேட்ச் டிராப் பண்றதுக்கு ஒரு கேட்ச டிராப் பண்றதுக்காக ப்ரோ 9.5 கோடி கொடுத்துட்டு வந்தாங்க ஒரு ஸ்பின்னர், இந்தியன் ஸ்பின்னரை. ஒரே ஒரு மேட்ச் தான் ஹார்டா வச்சாங்க. அந்த மேட்ச்ல ஒரே ஒரு கேட்ச் டிராப் பண்ணிட்டு போயிட்டான். அந்த ஒரு கேட்ச் டிராப் பண்ணால மொத்த டீமும் க்ளோஸ் ஆயிடுச்சு அந்த மேட்ச். பரவாயில்லையே, நல்லா இருக்கே ப்ரோ. இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. யார் அந்த பிளேயர்? பிட்ட டிராப் பண்ண கேட்ச் வந்து பொல்லாடோடது. கிருஷ்ணப்பா கௌதம். கரெக்ட். ப்ரோ அவர் லாஸ்ட் டைம் இருந்தாரா ப்ரோ? டேரல் மிச்சல் எதுக்கு சொல்லுங்க. நம்ம டேரல் மிச்சல் ஒன் டவுனுக்கு எந்த டீம் தேவையோ அந்த டீம் நல்லா எடுத்து யூஸ் பண்ணலாம். ஆனா அவனோட இதுக்கு ப்ரோ டெல்லி, ஆர்சிபி, பஞ்சாப் இந்த 3மே வந்து அவனுக்கு சின்ன கிரவுண்டு சிக்குச்சுன்னா பொழந்து விட்டுருவான். ஸோ அந்த மாதிரி டீமுக்கு போனா ஓகே தான். சிஎஸ்கேலே போன வருஷம் நல்லா யூஸ் பண்ணல ப்ரோ. சும்மா சுத்தி மாத்தி 2வது 3வது 4வது 6வதுன்னு மாத்தி இறக்கி விட்டுட்டு இருந்தாங்க. கேப்டன்சி சரியா பண்ணல ப்ரோ லாஸ்ட் டைம் சிஎஸ்கே. நான் சொன்னா கோவப்படுவாங்க. நான் ஒரு 3 பேர் மும்பைக்கு சொல்லிடுவேன். சொல்லு ப்ரோ. ஓகே, மும்பை ஓப்பனிங் பிளஸ் லெஃப்ட் ஹேண்டு அப்புறம் கீப்பர் வந்து எனக்கு தெரிஞ்சு இசான் கிஷனை வந்து ஆர்டிஎம் பண்ண ட்ரை பண்ணுவான். இல்ல அப்படின்னா குர்பாஸ் இல்லைன்னா குவிண்டன் டிகாக்கு. அப்புறம் அது இருந்தா அந்த 3 பேர்ல யார் வந்தாலும் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஸ்பின்னர் ரியான் கல்டான் ட்ரை பண்ணுவாங்க ப்ரோ. ஓகே, அவங்க வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்பின்னர் வேணும். நூர் அகமது, வாஷிங்டன் சுந்தர் வாங்குறது ரொம்ப கஷ்டம் இந்த நிலைமைக்கு. பட் இருந்தாலும் இவங்க 2 பேர் வந்தாலும் செமையா இருக்கும். ஃபாஸ்ட் பவுலர்ல புவனேஸ்வர் குமார் இல்லைன்னா போல்ட், இவங்க 3 பேரும் இவங்க 2 பேர்ல ஒருத்தவங்க வந்தா டீம் நல்லா செட் ஆயிடும். இசான் கிஷன் வந்து ஆர்டிஎம் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க டிம் டேவிட் எடுப்பாங்க.
ப்ரோ கிஷான் கிஷனுக்கு ஆர்டிஎம் பண்ண முடியாது ப்ரோ. நான் இது உங்களுக்கு தான் அன்கேப்டுக்கு மட்டும்தான் ஆர்டிஎம் இருக்கு. அந்த பிளேஸ்ல தான் திலக் வர்மா பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எம்ஐ வந்து இஷான் கிஷனுக்கு போக மாட்டாங்க. இஷான் கிஷனுக்கு போற மாதிரி இருந்தா ஆர்டிஎம்ஏ பண்ணியிருப்பாங்க. ஆர்டிஎம் ஒன்னு இருக்குல்ல அவங்களுக்கு. பட் அது வந்து அன்கேப்டு தான் ப்ரோ பண்ண முடியும். நம்ம கேப்டு 5 பிளேயருமே கேப்டு இது பண்ணியாச்சு. ஒரே ஒரு அன்கேப்டு மட்டும் தான் இருக்கு. ஆர்டிஎம் அப்படி இல்ல ரூல் ஆக்சுவலா. இப்ப அஸ்வின் பண்ணதுல பாத்தீங்கன்னா, இந்த ஸ்ரீகாந்த் அதுல பண்ணீங்கன்னா ஆர்டிஎம் வந்து எக்ஸிஸ்டிங் பிளேயர் அன்கேப்டு பிளேயர்ல கேப்டு பிளேயர் கூட எடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ரூல்ஸ். அப்படி பண்ண முடியாது ப்ரோ. அப்படி பண்ண முடியாது. இல்ல இப்ப நம்மளுக்கு ஒரே அதாவது எம்ஐக்கு வந்து ஒரே ஒரு அன்கேப்டு பிளேயருக்கு மட்டும்தான் ஆர்டிஎம் இருக்கு. அன்சுல் கம்போஜ், வதேரா, ஆகாஷ் மதுவால் இவங்க 3 பேத்துக்கு தான் போவாங்க. எம்ஐக்கு வந்து ஒரு கேப்டு பிளேயருக்கு ஆர்டிஎம் இருக்கு. அது கண்டிப்பா 100% டெவான் கான்வே தான். இப்பவே எழுதி பத்திரம் போட்டு கொடுத்துட்றேன். ஆர்சிபி ஒன்னு வந்து வில்ஜாக்ஸ் போவாங்க. மத்தது எதுக்கு போவாங்கன்னு தெரியல. ப்ரோ வில்ஜாக்ஸ் ஆடுறாரா ப்ரோ? அவர் ஐபிஎல் தவிர அவர் எங்க பார்க்க முடியல ப்ரோ. எங்க ப்ரோ ஆடுறாரு அவரு? யார் ப்ரோ வில்ஜாக்ஸா? ஆமா, எந்த டீமுக்கு ஆடுறாரு அவரு? சவுத் ஆப்பிரிக்கா. இங்கிலாந்து ப்ரோ. இங்கிலாண்டா? இங்கிலாந்து பிளேயர் தானே அவரு? ப்ரோ வில்ஜாக்ஸ்லாம் ப்ரோ அவர் பார்த்ததே இல்ல ப்ரோ. இங்கிலாந்துல ஒரு வாட்டி கூட பார்த்தது இல்ல ப்ரோ. ப்ரோ ஆனா எனக்கு தெரிஞ்சு போவாங்க ப்ரோ. நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன் ப்ரோ மேக்ஸ்வெலுக்கெல்லாம் கொடுத்து பண்றாங்க. வில்ஜாக்ஸுக்கு கொடுக்கலாம். அவனாச்சும் 4 மேட்ச் போன வாட்டி அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் டீம் செகண்ட் ஹாஃப்ல ஏதோ வின் ஆச்சு பண்ணிட்டு இருந்துச்சு. தண்டத்துக்கு மேக்ஸ்வெல் டீம்ல இருந்தான். ப்ரோ இந்த கேகேஆர்ல இந்த ரகுவன்ஷின்னு ஒருத்தர் இருந்தாரு. நல்லா அன்கிஷ் ரகுவன்ஷி ஆர்சிபி ட்ரை பண்ணுவாங்க ப்ரோ. அவருக்கு நல்லா பவர்னு நினைக்கிறேன். ஆர்சிபி ட்ரை பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு அன்கிஷ் ரகுவன்ஷி. அதே மாதிரி வெங்கடேஷ் ஐயருக்கும் பயங்கர போட்டி இருக்கும் ப்ரோ. இருக்கும். ஆனா இருக்கிறதுலயே ஆக்ஷன்லயே செம ஸ்டீல் பண்ணது 3 பேரு ப்ரோ. ஆக்ஷன்லயே வந்து ஆர்டிஎம் அந்த ரிட்டென்ஷன்லயே வந்து செம ஸ்டீல் பண்ணது வந்து 3 பேரு. ஒண்ணு வந்து ஹர்ஷித் ராணா செம ஸ்டீல் 4 கோடி ரூபாய்க்கு எப்படியோ பிளான் பண்ணி அஜால் குஜால் பண்ணி 4 கோடி ரூபாய்க்கு. ஆமா ப்ரோ, என்ன ப்ரோ இதெல்லாம் என்னென்னவோ பண்ணி எடுத்துட்டானுங்க. அந்த லாஸ்ட் அது ஒண்ணு. அதுக்கப்புறம் ஹைதராபாத் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி அதிகம்னா தான் ப்ரோ அதிகம். ஆனா ஒர்த் இல்ல ப்ரோ. ஆக்ஷன் போயிருந்தா மினிமம் 10 கோடி போயிருப்பார் ப்ரோ. நிதிஷ்குமார் மினிமம் 10 கோடி ஆக்ஷன் போயிருந்தா. ஆக்ஷன் போயிருந்தா இல்ல ப்ரோ. கேப்டுவாங்க. கேப்டே குடுக்கல அந்த 3rd T20ல. சரி ரைட் ஓகே பாப்போம். புதுசா ஒருத்தவங்க நிறைய பேர் ஸ்பீக்கர் வந்திருக்காங்க. ஜிஆர்கே பிரதர் ஒருத்தர் சொல்லுங்க பிரதர். ப்ரோ எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை மார்க்கோ யான்சனோட பிரைஸ் எந்த அளவுக்கு போதோ ரியான் ரிகல்டன் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் பையா இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா அவர் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆல்ரெடி ஆடிக்கிட்டு இருக்காரு சவுத் ஆப்பிரிக்கா T20ல. அகெயின் அவரோட ஸ்ட்ரைக் ரேட்ஸ் வந்து ஓப்பனிங் நல்லா இருக்கு. ஈவன் இந்த இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்லயுமே ஒரு லோ ஸ்கோரிங் மேட்சை தவிர்த்துட்டு லாஸ்ட் மேட்ச் தவிர்த்துனா அவரோட ஸ்ட்ரைக் ரேட்ஸ் நல்லா தான் இருக்கு. அது இல்லாம ஒரு விக்கெட் கீப்பர் கமாடிட்டி எல்லா 360 டிகிரி ஆடுவார். ஒரு மினி QDK மாதிரி அவர் குவிண்டன் டிகாக் மாதிரி. ஸோ எனக்கு ஆமா அவர் போலாம். அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா ஸ்பென்சர் ஜான்சன் நல்ல ரேட்டுக்கு போறான்னு தோணுது. ஏன்னா ஒரு பாகிஸ்தான் சீரீஸ்ல ஒரு கையில விட்டு போன மேட்ச் ஒரு 5 விக்கெட் ஆடல திரும்ப அவர் எடுத்துட்டு வந்தார். அகைன் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர். என்னைக்குமே லெஃப்ட் ஆர்ம் ஓவர்சீஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு கமோடிட்டி இருக்கு நம்ம ஆக்ஷன்ஸ்ல. அதே மாதிரி ஜெரால் கோட்ஸி ஒரு நல்ல பிரைஸ் போவான் ப்ரோ. எனக்கு ஜெரால் கோட்ஸி ஆர்டிஎம் பண்ண முடியாது எம்ஏ ஆனாலும். பட் ஆனா நல்ல ஒரு பிரைஸுக்கு போவாங்கன்னு தோணுது. நல்ல ஒரு எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி போக சான்ஸ் இருக்கு இன்கேஸ் வில் ஜாக்ஸ் அவங்க போகலாம். ஆர்சிபில ஜெரால் கோட்ஸே போனானா செத்துருவான். அதே மாதிரி உண்மையா ப்ரோ. அவன் வந்து இந்த ஆர்சிபி டெல்லி பஞ்சாப் எல்லாம் போனானா ஜெரால் கோட்ஸி எக்கனாமி 12 தான். அதே மாதிரி நான் அவனுக்கு வந்து பேக்கப் பவுலர் வேணும் ப்ரோ. அதாவது அவன் வந்து பிரைமரி பவுலரா இருக்கக்கூடாது. பிரைமரி பவுலர் இருக்கிறது வந்து செகண்ட் ஓப்பனிங் பவுலரா இருந்தா ஜெரால் கோட்ஸியோட இது அதிகமா இருக்கும் ஸ்ட்ரைக் ரேட். அவனை பிரைமரி பவுலரா வச்சு எடுத்தாங்கன்னா செஞ்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே வில்லியம் ஓர்கி போவாங்கன்னு நினைக்கிறேன். சிஎஸ்கேக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு நியூசிலாந்து பிளேயர் டால் ஃபாஸ்ட் பவுலர். அதே மாதிரி கைல் ஜேமிசன் டெபியூட் பண்ணப்ப சிஎஸ்கே கைல் ஜேமிசனுக்கு போனாங்க. ஸோ சிமிலர் கைண்ட் ஆஃப் பிளேயர் திரும்ப சிஎஸ்கே போக சான்ஸ் இருக்கு. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காத விதமாக உங்களுக்கு எடுத்துள்ள பிளேயர் முஸ்தபிசுர் ரஹ்மான். இல்ல ஜேம்ஸ் ஆண்டர்சன் எடுக்க சான்ஸ் இருக்கு ப்ரோ. அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு டீம் போவாங்க. அட்லீஸ்ட் ஃபார் தி சேக் ஆஃப் ரெஸ்பெக்ட். புஜாரா 2 crores வச்சு ப்ரோ. உண்மையாலுமே வந்து எடுத்து ஒரு மேட்ச் கொடுத்து பார்க்கலாம். 1 3 5 7 7 ஓவர்ல 4 ஓவர் முடிச்சுட்டு. ஆனா ப்ரோ சிஎஸ்கே பவர் பிளே பவுலருக்கு போகணும் ப்ரோ.
ஏன்னா பாத்தீங்கன்னா டெத்து தான். பவர் பிளேல போடுறதுக்கு பவுலரே கிடையாது. அந்த கமாடிட்டி கம்மி தான். திருப்பி தீபக் சகர் போவாங்க ப்ரோ. அதே மாதிரி ஹர்தீப் வந்து பஞ்சாப் ப்ரோ போறது டவுட் தான் இல்ல ப்ரோ. தீபக் சாகர் மட்டும் போனாங்க, நேரா போய் காசி தாத்தா கழுத்தையே கடிச்சு வச்சுட்டு வந்துருவேன். பெஞ்ச்ல உட்கார இல்ல ப்ரோ, ஏதோ ஒரு யூடியூப்ல பார்த்தேன். எல்லாரும் வந்து இன்ஜுரியில வந்து ரீஹாபிலிட்டேஷன்ல அது இன்ஜுரியில வந்து அது கரெக்டா இருந்துச்சு. அவனை வந்து 14 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்தாங்க. மொத்தமே வந்து இந்த 3 சீசன்ல மொத்தமே 14 மேட்ச் தான் ஆடி இருக்கான். அதே மாதிரி ஒரு இந்தியன் பவுலர் போவாங்க ப்ரோ கண்டிப்பா சிஎஸ்கே. ஆனா யாரு அப்படின்னு சொல்ல முடியாது. 3 பேர் பெரிய பவுலர் இருக்காங்க ப்ரோ. சிராஜ், ஷமி, புவி, இவங்க 3 பேர் தான். புவனேஸ்வர் போக சான்ஸ் இருக்கு ப்ரோ. ஏன்னா வந்து நட்டு பட் நட்டு இன்ஜூரியில இருக்காரு ப்ரோ. ஹீஸ் ஹேவிங் லெஃப்ட் ஆர்ம் இன்ஜூரி, அதுவும் லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சிருக்காங்க. சோ வந்து போனாலுமே வந்து இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் அகைன். ஆனா ஆரா பும்ராக்கு ஈக்குவலான ஒரு பவுலர் ஆர்டிஎம் பண்ணி வச்சிருக்கு. அது ரிட்டென்ஷன் பண்ணி வச்சிட்டாங்க தெளிவா பிளான் பண்ணி. ப்ரோ ஆனா சிஎஸ்கே வழக்கமா பண்ற மாதிரி ஏதோ ஒரு டம்மி பிளேயர் மாதிரி எடுத்துட்டு வந்து இங்க ஷைனா ஓடுவானுங்க தோணுது. அப்படி என்றால் நீங்கள் எடுத்துட்டு வர வேண்டிய முதல் பிளேயர் மேக்ஸ்வெல் தான். ஆமா ஒரு சிஎஸ்கே சிமர்ஜித் சிங்கையும் முகேஷ் சௌத்ரியும் போவாங்களோன்னு தோணுது ப்ரோ. பிகாஸ் குரூம் பண்ண பிளேயர்ஸ் விட மாட்டாங்க கண்டிப்பா. தலைவன் துஷார் தேஷ்பாண்டேக்கு போனா சான்ஸ் இல்ல ப்ரோ. அவன் ஓப்பனா எம்ஐக்கு எனக்கு போகணும்னா கண்டிப்பா சிஎஸ்கே பெருசா போக மாட்டாங்க. போனாலும் ஃபேன்ஸ் கொந்தளிச்சிருவாங்க. லாஸ்ட் 2 ஐபிஎல் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். பாத்துக்கங்க, பாத்து பேசுங்க. அவர்தான் நல்லா போட்டாரு லாஸ்ட் இயர். ஏன் ப்ரோ பர்பிள் கேப் ப்ரோ. பட் ஸ்டில் லைக் நம்ம பர்பிள் கேப் ஹோல்டர் எந்த டீமுக்கு போவார்னு யாருமே சொல்லல. ஹர்ஷல் பட்டேல் சிஎஸ்கே போக சான்ஸ் இருக்கு ப்ரோ. லாஸ்ட் டைம் சிஎஸ்கே பிக் பண்ணாங்க. ஆனா அனிருத்தா ஸ்ரீகாந்த் சொன்ன மாதிரி தான் ப்ரோ. சிஎஸ்கேக்கு அந்த ஸ்லோவர் பிச்சுக்கு செம பவுலர் ஹர்ஷல் பட்டேல். நல்ல கட்டர்ஸ் போடுறாரு. 2021 ஐபிஎல் யாரு பாத்தீங்கன்னாலும் தெரியும். சிஎஸ்கே போடும்போது 5 for 5 எடுத்துட்டு இருப்பான். 32 விக்கெட் அந்த சீசன்ல. அது முக்காவாசி 20 25 சிஎஸ்கேலயே எடுத்துட்டு மத்ததான் வெளியே போய் எடுத்துட்டு இருந்தான். சிஎஸ்கே பிச்சுக்கு பயங்கரமா போடுவான் ப்ரோ. சிஎஸ்கே ஜாஸ்பட்ல எடுக்க போக சான்ஸ் இருக்கா? ஏன்னா அவங்க கண்டிப்பா தெரியும் ரிஷப் வாய்ப்பில்லை ப்ரோ. கேஎல் ராகுல் ரிஷப் பண்ணி போக முடியாது கண்டிப்பா இருக்கிற பட்ஜெட்டுக்கு. ஸோ ஒரு மார்க்கியூ பிளேயர், ஒரு டார்கெட்டட் பிளேயர் எடுக்க சான்ஸ் இருக்கா? ஏன்னா ஜாஸ் பட்லர் இஸ் an easy option right now. ஏன்னா எல்லாருமே பர்ஸ் போயிடுச்சுன்னா they don't have players again to go for. ப்ரோ ஆனா சிஎஸ்கேக்குமே வந்து 15 கோடி ரூபாய் மினிமம் ஜோஸ் பட்லர் போயிடும் ப்ரோ. 55 கோடி ரூபாய் 15 போயிடுச்சுன்னா மீதி 40. ஆனா ஒரு பெரிய பிளேயரை எடுக்கலாம் ப்ரோ. 15 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு பெரிய பிளேயர் எடுக்கலாம். ஆனா ஆல்ரெடி 5 பேர் இருக்காங்க. 6வது பிளேயரை இவன் எடுத்துட்டாங்கன்னா மறுபடியும் என்ன ஆகுனா கான்வேக்கு ஒரு 7 கோடி 8 கோடி போகும்போது மீதி இருக்கிற 35 கோடி 36 கோடி ரூபாய் மொத்த ஸ்குவாடே ஃபில் பண்ணணும். அதுதான் இங்க பெரிய பிரச்சனை. அவங்க எந்த மாதிரி பிளான் பண்றாங்கன்னு தெரியல. ஆனா ஒரு பெரிய பிளேயர் தெளிவா போலாம் ப்ரோ. 15 கோடி ரூபாய்க்கு போய் ஒரு நல்ல பெரிய பிளேயரை எடுத்துட்டு வரலாம். ராபின்சனுக்கு சிஎஸ்கே போவாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. திரும்ப அகைன் நல்லா ஞாபகம் ஜார்க்கண்ட்ல இருக்க ஒரு பேட்ஸ்மேன் டோனியோட இப்ப கூட சையத் முஸ்டகல் இப்ப கூட பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அகைன் ரீசன்ட் ரஞ்சில கூட he played a good knocks but not a huge knocks but he played a valuable knocks. ப்ரோ சாம் கரன் எங்க போவான்? பஞ்சாப் விட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். மேபி அப்படி இல்லைன்னா நல்லா இருக்கும். சிஎஸ்கே தெரியல ப்ரோ. ஆனா ஆர்சிபி எடுப்பாங்கன்னு தோணுது. அஸ்வின் எங்க ப்ரோ போவாங்க? அஸ்வின் வந்து சிஎஸ்கே அண்ட் எம்ஐ 2 பேரும் கண்டிப்பா போட்டி போடுவாங்க ப்ரோ. எம்ஐக்கு ஒரு நல்ல ஸ்பின்னர் வேணும். யாரு ப்ரோ? ராஜஸ்தானுக்கு போக திரும்ப சான்ஸ் இல்லையா அஸ்வினுக்கு? என்னோட ஒரு டவுட். இல்ல ப்ரோ, அவங்ககிட்ட இருக்கிற பர்ஸ் வந்து 6 பேர்த்தையுமே மொத்தமா எடுத்துட்டாங்க. அதுதான் ப்ரோ, எந்த டைம்ல அவர் வரப்போறாரு எப்படிங்கறதா இங்க பிரச்சனையே. அவர் எந்த செட்ல வர்றாரு. எனக்கு என்ன ஒரு டவுட்னா எம்ஐ எல்லா ஓவர்சீஸ் ஸ்லாட் ஆஃப் வச்சிருக்கான். அவன் அல்லா கர்பன்சருக்கு போக சான்ஸ் இருக்கு. ரீசெண்டா இப்ப சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸோ இல்ல யூஏஇ கூட சீரீஸ்ல பாத்தீங்க, பங்களாதேஷ் கூட சீரீஸ்ல, ஆப்கானிஸ்தான் பாத்தீங்கன்னா இஸ் அ குட் காமடிட்டி. லோயர் ஆர்டர்ல நல்ல ஹிட்டிங் 6 ஹிட்டிங் கேபிலிட்டிஸ் இருக்கு. Then again he's a good bowler, mystery bowler தான். Again he's having similar action to Mustafis or something like Varun Chakravarti. அவங்கள மாதிரி டீம்ல ஒரு நல்ல ஒரு பவுலிங் போடுறாரு. சம்டைம்ஸ் லெக் பிரேக் ஆகுது, நிறைய கூகுளிஸ் போடுறாரு. அகைன் ஹீஸ் வெல் டவுன் ஹிட்டிங் த பேட். லைக் லோவர் ஆர்டர்ல நல்ல ஒரு கேப்பபிலிட்டிஸ் இருக்கு அல்லா கர்பன்சார்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான் பிளேயர். பட் இல்ல ப்ரோ, அதுதான் ப்ரோ பிரச்சனை. ஏன்னா அங்க இதுல அவங்க கண்ட்ரிக்கு எல்லாம் பண்ணும்போது பட் நம்ம ஐபிஎல் வந்து வேற லீக், இங்க வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியுமா இல்லையா? பட் அது இன்வெஸ்ட் பண்றது. ஏன்னா ஸ்பென்சர் ஜான்சன் போன வாட்டி அப்படிதான் பண்ணாங்க. ஸ்பென்சர் ஜான்சனும் சரி, அப்புறம் இன்னொருத்தன் பேர் என்ன ப்ரோ, அந்த வெஸ்ட் இண்டியன் பவுலர் ஒருத்தர் இருந்தானே, அவன் பேர் என்ன?
ஒஷன் தாமஸா? இல்ல ப்ரோ, அந்த வாட்ச்மேனா இருந்து ஒரு மேட்ச் ஆஸ்திரேலியா வின் பண்ணி கொடுத்தானே, சமார் ஜோசப். ஷமா ஜோசப் 2 பேருமே வந்து பெரிய நேமோட வந்தாங்க. பட் 2 பேருமே பாத்தீங்கன்னா பெருசா எதுவுமே பண்ணல. அதுவே யோசிப்பாங்க மும்பை ப்ரோ. டெஃபினட்டா ஒரு லெஃப்ட் ஆர்ம் சிஎஸ்கே போறதுக்கு ஒரு சான்ஸ் ஸ்பாரிங் இருக்கு ப்ரோ. பேசர் கன்ஃபார்ம் போறாங்க ப்ரோ. கன்ஃபார்ம் யாராவது ஒரு பெரிய பவுலர் போயிட்டு எடுத்துருவாங்க. மோஸ்ட்லி ஸ்பென்சர் ஜான்சன் தான் வாய்ப்பு இருக்கு. ரிக்கல்டனை கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கியூடிக்கே போவாங்க. கண்டிப்பா ரிக்கல்டனை அவங்க விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட எல்லா லீக்லயும் ஆடுறவங்க. ஸோ ரிக்கல்டனை எடுத்துட்டாங்கன்னா சோ ஆர்டிஎம் இவங்க 3 பேத்துல யார் எடுக்க போறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு வதேராவை எடுத்து ஆகாஷ் மதல் தான் ப்ரோ ஷாட். ஏன்னா அவங்களுக்கு பேட்டிங்ல பவர் அதிகமா இருக்கு. அவங்களுக்கு பவுலிங்ல தான் இப்போதைக்கு அவங்களுக்கு ஆள் தேவை. இல்ல ப்ரோ, ஆனா இங்க அன்சுல் கம்போஜும் பயங்கரமா பண்ணிட்டு இருக்கான் ப்ரோ. அதுதான் ஆகாஷ் மத்வாலா அன்சுல் கம்போஜா இல்ல, எனக்கு தெரிஞ்ச வதேரா மினிமம் 8 கோடி போயிருவான். இல்ல அன்சுல் கம்போஜ் தெரிஞ்ச இந்த வாட்டி அன்கேப்டல வந்து அதிகமா வதேரா இந்த தடவை அதிகமா போவான். அவன் ஒரு 2-3 இயர்ஸ் செம்மையா ப்ரூவ் பண்ணிட்டான் அவனோட பேட்டிங் எபிலிட்டி. மினிமம் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஹேண்டர் எந்த டீம் வேணுமோ போவாங்க. அன்சுல் கம்போஜ் ஆகாஷ் மத்வால் இவங்க 2 பேத்துல மும்பைக்கே குழப்பமா இருக்கும். ஏன்னா ஆகாஷ் மத்வால் 2023 பயங்கரமா பண்ணி கொடுத்தான். அன்சுல் கம்போஜ் இப்ப ரீசெண்டா ரஞ்சி எல்லாத்துலயுமே சூப்பரா பண்ணிட்டு இருக்கா. இப்ப ரீசெண்டா கூட 10 விக்கெட்ஸ் ஆல் எடுத்தான்னு நினைக்கிறேன். சோ அவங்க அதுக்கு அந்த குழப்பமா இருக்கும். ப்ரோ சிஎஸ்கே கார்த்திக் தியாகி போக சான்ஸ் இருக்கா? ஏன்னா பவுலர்ஸ் இல்ல. சிஎஸ்கே வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபாரின் பேசர் வேணாம் ப்ரோ. அவங்களுக்கு வந்து இந்தியன் பேசர் தான் வேணும். கன்ஃபார்ம் வந்துட்டு இந்தியன் பேசர் தானே இல்ல நான் சொல்றது வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸான பேசர் வேணும்ன்றேன். யாராவது ஒருத்தங்கள கன்ஃபார்ம் எடுக்கணும். அதான் ஜேம்ஸ். ஆனா ஆர்ஆருக்கு இந்த பிளேயருக்கு ஆர்ஆர் இந்த டீம்ல கண்டிப்பா இவனை எடுத்துருவாங்க. அது வேணா எனக்கு கரெக்டா தெரியும். ஒருத்தனை ஜெயதேவ் உனத்கட் ப்ரோ குல்கர்னி விட்டுட்டீங்க. தோனிட்ட அடி வாங்குறதுக்கு அலவன்ஸ் செஞ்சோம் ப்ரோ அவன். ஆமா ப்ரோ இந்த சக்காரியாவும் தியாகியும் அது ஒரே மாதிரி போலர்ஸ் தான். அவங்க எங்க போவாங்கன்னு தெரியல. ஆமா ப்ரோ, கேட்டன் சக்காரியா நல்லா தான் போடுவாங்க. நவதீப் சைனி இவன் கார்த்திக் தேயோட சக்காரியா நல்லா போடுவான் ப்ரோ. அவன் செமையா மிக்ஸ் பண்ணுவான் பேச. ப்ரோ நவதீப் சைனி இருப்பான், ரஷித் கிருஷ்ணா இருக்கான். ப்ரோ இந்த டைம் புதுசா நம்ம இவரு சம்சி வேற வந்திருக்காரு. அவர் எந்த டீம் எடுப்பாங்கன்னு தெரியல. நல்ல ஸ்பின்னர் தான். மும்பை போக சான்ஸ் இருக்கு ப்ரோ அவனுக்கு. ஓவர்சீஸ் ஸ்பின்னர் அதிகமா அவ்வளவு சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க ப்ரோ. அதுதான் இங்க பிரச்சனை. இந்தியன் ஸ்பின்னர்ஸ் மேல கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஓவர்சீஸ் ஸ்பின்னர் பேக்கப்பா தான் எடுப்பாங்க. மேபி சிஎஸ்கே போற மேட்ச்னா எனக்கு தெரிஞ்ச ஜாம்பாக்கே போலாம் ப்ரோ. எம்ஐ தெளிவா ஜாம்பாக்கே. வாஷிங்டன் சுந்தர் எதுக்கு போவார் ப்ரோ? அவன்லாம் பெரிய கமாடிட்டி ப்ரோ. பெருசா அதிகமா அவன்லாம் மினிமம் 12க்கு மேலதான் ப்ரோ. இந்த நம்ம டாப் 5ல இருக்கிறவங்க நாளைக்கு எந்தெந்த செட் ப்ரோ ஆக்ஷன் பண்ணுவாங்க? எதுவும் லிஸ்ட் உண்டா இல்ல எப்படி? ஃபர்ஸ்ட் வந்து அந்த மார்க்கி செட் இருக்கு ப்ரோ. 2 செட் இருக்கு. அத முடிச்சிட்டு அதுக்கப்புறம் 13 வரைக்கும் நினைக்கிறேன் ப்ரோ. நாளைக்கு 116 பிளேயர் 116 வரைக்கும் நாளைக்கு ஆப்ஷன் ப்ரோ. நாளைக்கு ஃபர்ஸ்ட் செட்ல தான ஆப்ஷன் வரான். எல்லா பிக் பிளேயர்ஸ்மே நாளைக்கே முடிஞ்சிரும்ல. நாளைக்கு செட்ல சிஎஸ்கே இல்ல ப்ரோ, நாளைக்கு இருக்கு ப்ரோ. 2 நாள் ஆப்ஷன் ப்ரோ. ப்ரோ டேவிட் வார்னர் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களா? அவர் எந்த டீம் போவார்னு? டேவிட் வார்னர் ப்ரோ வார்னர்லாம் ட்ரைட் அண்ட் டெஸ்டட் அவ்வளவுதான். அவருக்கு பெருசா போக மாட்டாங்க ப்ரோ. பேஸ் பிரைஸ் யாராச்சும் எடுப்பாங்க ப்ரோ. ஆனா பேஸ் பிரைஸ்ல வார்னர் எடுக்கிறவங்களுக்கு அது ஸ்டீல். தெளிவா உண்மையாலுமே சொல்றேன் ப்ரோ. போன வருஷமே ஸ்டீவன் ஸ்மித் அப்படிதான் ப்ரோ பண்ணிட்டாங்க. எடுக்கவே இல்லை. ஏதாவது ஒரு டீம் யோசிப்பாங்க ப்ரோ. ஆனா ஃப்ரண்ட் லைன் டெல்லி ஆடுனாங்க ப்ரோ. அதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்டா ஜேஸ் பிரசர் மேக்கர் கொண்டு வந்தாங்க. ஃப்ரண்ட் லைன் ஓபனராலாம் அவர் எடுக்க மாட்டாங்க. பேக்கப்பா வேணா எடுத்து வச்சுப்பாங்க யாராவது ஒரு டீம். ப்ரோ இந்த வருஷமும் ஸ்மித் மணிஷ் பாண்டியல மயங்க் அகர்வால் போக சான்ஸ் இருக்கா? நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற எந்த பிளேயருமே சேஃப் போக மாட்டாங்க ப்ரோ. அதான் சர்ப்ரைஸ். மயங்க் அகர்வால் வாய்ப்பு இருக்கு. வயசு 35 ஆயிடுச்சா? 33 குழந்தை இருக்கா? ஃபார்ம் அவுட்ல ப்ரோ. இங்க பாத்துக்க 35 வயசு, ஃபார்ம் அவுட், இந்தியன் பிளேயர், மிடில் ஆர்டர். சிஎஸ்கேக்கு ஏத்த கருவி. பட் போனதே சர்ப்ரைஸ் பண்ணாங்களே ப்ரோ சிஎஸ்கே ஆக்ஷன்ல. இவனெல்லாம் அந்த டேரல் மிச்சல் எல்லாம் எடுத்து அவனை எடுத்தாங்க. ஆனா ருத்ராஜ் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணாரு. சிஎஸ்கேவை பேஸ் பிச்சா மாத்தி ஸ்பின்னருக்கே கொடுக்காம யாரா சிஎஸ்கேல 3 பாஸ் விளையாடுறான் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு ப்ரோ. இன்னொரு விஷயம் நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். ஜோஃப்ரா ஆர்ச்சர், சௌரவ் நாத்ரவேல்கர் 2 பேருமே வந்து இப்ப உள்ள வந்திருக்காங்க. சோ அவர் வந்து சௌரவ் வந்து இது குட் ஓப்பனிங் பவுலர். சிஎஸ்கே அதுவும் லாஸ்ட்ல வர 576. ஜோஃப்ரா ஆர்ச்சர் லாஸ்ட்ல வராங்க. இன்கேஸ் நாளைக்கு சிஎஸ்கே ப்ரோ அப்படி இல்ல ப்ரோ. அவங்க லாஸ்டா ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. பட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து 6th செட்ல வரதா போட்டிருக்காங்க. அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாதான் ப்ரோ லாஸ்ட். இவங்கலாம் அந்த பிரைம் பவுலர் செட்ல தான் வருவாங்க ஆர்ச்சர்லாம். இல்ல ப்ரோ. பிளேயர் நம்பர் 5 லிஸ்ட்ல போடுவாங்க. அவங்க கடைசியா ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களே தவிர அவங்க எல்லாரும் ஃபாஸ்ட் பவுலர் லிஸ்ட்ல வந்துருவாங்க.
இல்ல பட் கிரிக் ஜோ பஸ்ல வந்து ஃபார்ஸ்டர் வந்து 6th செட்ல வரான், நோர்க்கியா வர செட்ல வரான். இல்ல பட் கிரிக் பஸ்ல வந்து ஆக்சிலேட்டர் ஆக்ஷன் தான் போட்டிருக்காங்க இன்னுமே. அவங்க ஆக்சிலேட்டர்லாம் அவங்க 2 அது இல்லாம அடிஷனல் இன்னொரு பிளேயர் 3 பிளேயர், அது 3வது பிளேயர் யாருன்னு தெரியல. 3 ஆர்ச்சர்லாம் மும்பை ஒரு அது வந்து தடவை ஒரு மும்பை பிளேயர் ப்ரோ. மும்பை அவன் ஒரு பேர் தடவை மறந்துட்டேன். எடுத்துட்டு பட்டாங்க ப்ரோ. இந்த அவன் இன்ஜுரி ப்ரான் ப்ரோ, அடிக்கடி அவனை நம்பி 3 வருஷத்துக்குலாம் எடுக்க முடியாது அவனை. சௌரவுக்கு போக நல்ல சான்ஸ் இருக்குல்ல போய். ஏன்னா சிஎஸ்கேக்கு ஓப்பனிங் பவுலர் இல்லவே இல்லை. அகைன் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாரின் பவுலர், எனக்கு டக் பவுலிங்கர் ஞாபகம் தான். சிஎஸ்கே வந்து சிஎஸ்கே ஷுவரா தீபக் சேகர் ஃபிட்டா இருந்தா அவனுக்கு போவாங்க ப்ரோ. கன்ஃபார்ம் அவனை தான் வச்சிருப்பானுங்க மைண்ட்ல ஃபர்ஸ்ட். வேணாம் ப்ரோ, இல்ல போக மாட்டாங்க ப்ரோ. எனக்கு என்னமோ டவுட் இருக்கு. ஏன்னா ஏஆர் ஸ்ரீகாந்த் புது அனலிஸ்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணவே மாட்டார் தீபக் சேகர். இல்ல ப்ரோ, அவன் வந்துட்டு தோனி கூட அவனுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. கன்ஃபார்ம் அவன் ஃபிட்டு, அவன் கன்ஃபார்ம் ஆடுவான்னு தெரிஞ்சா அவனுக்கு கன்ஃபார்ம் போவானுங்க. பாருங்க, நீங்க வேணா பாருங்க. இல்ல இப்ப ஆனா ஒருத்தர் இருக்கான் ப்ரோ, ஆஸ்திரேலியன் பவுலர் ஒருத்தன், லெஃப்ட் ஹேண்டர் ரெட்டிக்கு. அவனை ஸ்டீலா எவன் எடுக்க போறான்னு தெரியல. எனக்கு மும்பையே எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். யாரு ப்ரோ? ஜேசன் பெஹரண்டாஃப். ப்ரோ பெஹரண்டாஃப்லாம் இது ப்ரோ, ஒரு 4 மேட்ச் நல்லா பண்ணுவான், 10 மேட்ச் அடி வாங்குவான் ப்ரோ. ப்ரோ இல்ல ப்ரோ, அதுதான் நான் சொல்றேன். அவனை வந்து நான் தான் சொல்றேன் ப்ரோ, பெஹரண்டாஃப், ஜெரால் கோச்சி, ஒரு மார்க்கோ யான்சன், இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பிரைமரி பவுலர் இருந்தா அடி வாங்குவாங்க. பட் அதே டீம்ல வந்து ஒரு நல்ல பவுலர் இருக்கும்போது இவங்க செகண்டரியா பவுலரியா இருந்தா சூப்பரா போடுவாங்க. ப்ரோ ஆரன் ஹார்டி நல்ல ரேட்டுக்கு போக சான்ஸ் இருக்கு ப்ரோ. ஆரன் ஹார்டி பாகிஸ்தான் சீரிஸ் பார்த்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். செம்ம ஃபாஸ்ட் பவுலிங், நல்ல பவுலிங் போட்டார். ஹி டுக் ஆல்மோஸ்ட் 4 விக்கெட்ஸ் 3 விக்கெட்ஸ். நல்ல பவுலிங், நல்ல பேட்ஸ்மேன் கூட, நல்ல பொறுப்பா. லைக் ஹீஸ் அ குட் மிடில் ஆர்டர். லைக் எல்லா பாலும் சுத்தணும் கூட ஆட மாட்டேங்கிறாரு. ஹீஸ் பிளேயிங் டு தி சிச்சுவேஷன் வெல். ஏன் ப்ரோ துஷார் தேஷ்பாண்டேவை கேகேஆர் விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சான்ஸ் கம்மி ப்ரோ. ஏன்னா இல்ல ப்ரோ, ஏன்னா பிராவோ அங்க இருக்கான்ல, அவனோட கமாடிட்டி அவன் தான் க்ரூம் பண்ணான். ஸோ நம்மளுக்கு சேஃப்டியா இருக்கும்ட்டு அவன் அங்க கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி பவுலிங்ல சிஎஸ்கே கொஞ்சம் ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா பிராவோ இருக்கிற வரைக்கும் அந்த ஸ்லோ அது எல்லாமே அந்த பிச்சு ஃபுல்லா இது பண்ணியிருந்தான். இப்போ யார் பவுலிங் கோச் வந்திருக்காங்கன்னு தெரியல. ப்ரோ மெயினா ஆல்ரவுண்டர் போவாங்க ப்ரோ சிஎஸ்கே. இந்த ஸ்டாயினிஸ், ஜிம்மி நிஷம் அந்த மாதிரி ஒரு ஆள் போவாங்க ப்ரோ. பட் இம்பாக்ட் பிளேயர் ஸ்டாயினிஸ் செமையா செட் ஆகலாம் ப்ரோ சென்னை பிச்சுக்கு. 2 தடவை வந்து சென்னை அடிச்சுட்டு போயிட்டான். அவனை எடுத்தா செம லக்கு தான் சென்னைக்கு. ஏன் ப்ரோ எனக்கு ஒரு டவுட், அந்த உண்மையாலுமே ஆர்சிபி பவுலிங் கோச்சா போட்டுக்கிற உண்மையாலுமே அவன் பேட்ஸ்மேனா இல்ல ட்ரோல் பண்றதுக்கு அப்படி போட்டிருக்காங்க? இல்ல ஆக்சுவலா வந்து ஹி இஸ் a பேட்ஸ்மேன் டர்ன் பவுலர். எப்படி ஸ்மித் வந்து பவுலர் டர்ன் பேட்ஸ்மேன், அது மாதிரி ஹி இஸ் a கைண்ட் ஆஃப். ஓகே ஓகே. ஆர்சிபிக்கு இந்த தடவை பேட்டிங்ல டிகே ப்ரோ பேட்டிங் கோச்? இல்ல மென்டர். டிகே இஸ் மென்டர், கோச் இல்ல. ஓகே. மெயினா இந்தியன் பிளேயர்ஸ் ஃபர்ஸ்டே வந்துட்டாங்கன்னா, பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்டே வந்துட்டாங்கன்னா, ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாம் ஹை பிரைஸ் கம்மி தான் ப்ரோ சான்ஸ். ஏன்னா ரிஷப் பந்த் வந்தா ஒரு 25 எடுத்துக்கிட்டு போயிருவான். கேஎல் ராகுல் ஒரு 20 வச்சுட்டான் ப்ரோ. ரிஷப் பந்த் வந்தோடனே பஞ்சாப் எடுத்துருவாங்க. அவன் பஞ்சாப் எடுத்துட்டாங்கன்னா ஆர்சிபிக்கு ஈக்குவலா வந்துடுவான். ஸோ அதுக்கப்புறம் ஆர்சிபி கேஎல் ராகுல் எடுப்பாங்க, டெல்லி ஸ்ரேயசர் எடுப்பாங்க. இதுக்கப்புறம் தான் ரியல் ஆக்ஷன் ஸ்டார்ட். சிஎஸ்கே டேவிட் மில்லர் எடுக்க சான்ஸ் இருக்கு ப்ரோ. அதான் ப்ரோ, டேவிட் மில்லர், ஷமி இந்த 2 பேத்துல யாரோ ஒருத்தர் கண்டிப்பா சிஎஸ்கே போவாங்க. ஏன்னா இன்னொருத்தர ஜிடி ஆர்டிஎம் பண்ணிடுவாங்க. பட் ஷமி வந்து மோஸ்ட்லி ஜிடி போக மாட்டாரோன்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ப்ரோ. இல்ல ப்ரோ, ஷமி அவங்க வந்து விட்டது காரணம் இன்ஜுரி. அதுக்கப்புறம் இன்ஜுரியில இருந்து வெளியே வந்துட்டாங்கன்னா நம்ம ஆர்டிஎம் பண்ணிக்கலாங்கிற யோசனையில தான் விட்டுருக்காங்க. ஏன்னா அவங்களோட அடுத்த ஸ்லாட் இருந்தது வந்து 18 கோடி ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 2 ரேட்டுக்குமே மில்லர் ஷமி போவாங்களாங்கிற டவுட் தான். அப்படி இல்லைன்னா அவங்க அந்த அப்பவே ஆர்டிஎம் பண்ணிருப்பாங்க. இல்ல இதுல யார் முதல்ல போறாங்களோ அவங்கள வந்து ஆர்டிஎம் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஜிடி இன்னொருத்தவங்களை விட்டுருவாங்கன்னு தோணுது. இல்ல ப்ரோ, பிரைஸ பொறுத்து தான் ப்ரோ. ஷமிலாம் கம்மியா கிடைச்சானா அவனை பண்ணுவாங்க. மில்லர்ன்ற கமாடிட்டிக்கு அவங்க வேற ஆள் தேடி பண்ணுங்க. பட் ஷமின்ற இதுக்கு அவங்க பாத்தீங்கன்னா ஆட்கள் கம்மி தான் அவங்களுக்கு. இந்தியன் பேசரு. ஆமா ப்ரோ, ஷமி தான் பவுலர். ஏன்னா எத்தனை ஓவர்சீஸ் வந்து மிடில் ஆர்டர் எவன் வேணாலும் எடுத்துக்கலாம். பட் இந்தியன் பவுலர் பவர் பிளேல டெத்ல எல்லா சிச்சுவேஷன்லயும் போட்டு விக்கெட் எடுக்கிற பவுலர்னா பவுலர். எம்ஐ மட்டும் எடுத்தா எப்படி இருக்கும்? எம்ஐ எடுத்துட்டாருன்னா ப்ரோ சிஎஸ்கே விஜய் சங்கர் போக சான்ஸ் இருக்கோ? எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ப்ரோ. இல்ல ஏன்னா இன்னைக்கு ஈவினிங் வந்து சையத் அலி முஸ்டாக் டிராஃபில ஐ திங்க் he scored 13 some odd 10 balls or something இன்னைக்கு. விஜய் சங்கர் அகைன் ஓல்டு பிளேயர்.
30 வயசு தாண்டிடுச்சு. அகைன் சிஎஸ்கேக்கு வர சான்ஸ் இருக்கு. ஈஸா இல்ல ப்ரோ, கூட்டா இவன் இருக்கான் ப்ரோ. நமக்கு யாரு, நம்ம நாராயண் தலைவன் ரெட்டி. சிக்ஸர் தூபே. சிக்ஸர் தூபே அவன் இருக்கும்போது விஜய் சங்கருக்கு போவாங்களான்னு டவுட் தான். ஓகே. இவங்க இந்த தடவை தூபே கம்முன்னு இருக்கணும் ப்ரோ. போன தடவை நல்லா அடிச்சுட்டு இருந்தான். எப்ப அந்த 6 சாமியின் வீடியோ போட்டாங்களோ அன்னைக்கு முடிஞ்சது. நான் பாட்டுக்கு சிவனே தாண்டா இருந்தேன். அந்த மொமெண்ட் தான். மும்பை இந்தியன்ஸ் வெள்ளல்கே போக நல்ல சான்ஸ் ஃபினிஷர் இருக்கு. ட்ரை பண்ணும் ப்ரோ. ப்ரோ இப்போ ரீசெண்ட் ஆர்சிபி ட்ரையல்ஸ் பார்த்தீங்கன்னா அஸ்தோஷ் சர்மா, அன்கித் ரகுவன்சி, அதாவது வந்து கேகேஆரோட பழைய பிளேயர்ஸ், அதாவது டிகே எங்கெங்களை கூட அவங்க கொலாபரேஷன் வந்தாங்களோ அங்கே இருக்க பிளேயர்ஸ் எல்லாருமே ஆர்சிபி வந்து ட்ரையல்ஸ் கூப்பிட்டுருக்காங்க. ரீசெண்டாக வந்து 3 days பேக் தான் ட்ரையல்ஸ் முடிஞ்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண பிளேயர்ஸ் இல்லாமல் தே ஆர் டார்கெட்டிங் ராஜ்வர்தன் அங்கரேக்கர் அஸ் வெல். ஸோ இந்த ட்விட்டரில் வந்து ஒரு ஆர்சிபி ஃபேன் பேஜ் அவங்க தான் அந்த ட்ரையல்ஸ் அப்டேட் பண்ணாங்க. ஸோ அதில் போட்டிருந்தாங்க ராஜ்வர்தன் அங்கரேக்கருக்கு வந்து ஆர்சிபி போக சான்ஸ் இருக்கு. இது ட்ரையல்ஸ் எப்படி ப்ரோ? இது அவங்க பிளேயர்ஸா போவாங்களா இல்ல பிரான்சைசி இன்வைட் பண்ணுவாங்களா? எந்த மாதிரி இது? இல்ல வந்து அவங்க வந்து இன்வைட் பண்ணுவாங்க. அந்தந்த கிரிக்கெட் அசோசியேட் பர்மிஷன் லெட்டர் கொடுத்து என்ஓசி வாங்கி அவங்கள வந்து அங்க சின்னசாமியில வர வச்சு அங்க ட்ரையல்ஸ் நடத்துவாங்க. ட்ரையல்ஸ் என்ன ராகுல் சாகர் எம்ஐக்கு போயிட்டு வந்திருக்கான் ப்ரோ. அது போய் ப்ரோ அந்த பிச்சில் வந்து அவன் பவுலிங் எப்படி இருக்கு, எந்த மாதிரி இருக்கு, பேஸ் அண்ட் பவுன்ஸ், அவனோட ஸ்பின், அது எல்லாமே பார்ப்பாங்க. நம்மளுக்கு செட் ஆவானா ஆக மாட்டானான்னு. நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஸ்பின்னர் தேடிட்டு இருப்பாங்க. எம்ஐ ராகுல் சார் போவாங்க ப்ரோ. எப்படியும் ட்ரையல்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருக்காங்கன்னா அவங்க போவாங்கன்னு தான் நினைக்கிறேன். முகமது நபிக்கு போக சான்ஸ் இருக்கா ப்ரோ? ஏன்னா ஆல்ரெடி முகமது நபி எம்ஐ எடுத்திருக்காங்க. இல்ல ப்ரோ, அவன் வந்துட்டு செட் ஆகல இந்த பிச்சுக்கு. ஓகே ப்ரோ மோஸ்ட்லி வந்துட்டு ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ்க்கு போக மாட்டாங்க. சாரி, ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் போக மாட்டாங்க. ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் தான் போவாங்க. சாரி, ரிஸ்ட் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ரிஸ்ட் தான் போவாங்கன்னு தோணுது. எனக்கு முன்னாடி எடுத்ததெல்லாம் பாருங்க, பியூஷ் சாவ்லா. ஆமா ஆமா. இன்னொன்னு வான்கடை பிச் வந்து போக போக ட்ரை ஆயிட்டே போயிடும் உங்களுக்கு. அங்க வந்து ஃபிங்கர் ஸ்பின்னரோட வந்து ஈஸியா நீங்க அடிச்சிடலாம் ஷார்ட்டர் பவுண்ட்ல. இது பிளஸ் ரிஸ்ட் ஸ்பின்னர் வந்து நமக்கு இன்னுமே ப்ரெடிக்ஷன் வந்து பண்ண முடியாது. ஸ்பின்னர் சொன்னதா அது ப்ரோ. கன்ஃபார்ம் அஸ்வின் சென்னைக்கு தான் ப்ரோ. ப்ரோ மோயின் அலி எங்க போவாரு? மேபி எம்ஐ இல்ல ஆர்சிபி ப்ரோ. 2 டீம்ல ஏதோ ஒரு டீம் கன்ஃபார்மா போயிடுவாங்க. எனக்கு எல்எஸ்ஜி போவாருன்னு கண்டிப்பா சிஎஸ்கே போவாங்க ப்ரோ. எல்எஸ்ஜி இன்கேஸ் அவங்க ரெக்வயர்ட் பிளேயர்ஸ் கிடைக்கலனா போவாங்க ப்ரோ. அவர் நல்ல ஸ்பின்னர் போடுவாருன்னு சொல்லிட்டு எக்னால போடுவாருன்னு எல்எஸ்ஜி கூட போவாரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்ப எம்ஐ ஒரு 2 பிளேயரை பார்த்து வச்சிருப்பானுங்க. திலக் வர்மா, நேங்கல் வதேர மாதிரி. அந்த ஸ்கவுட்டிங் பண்ணி ஏதாவது ஒரு 2 பிளேயர் ரெடி பண்ணி வச்சிருப்பானுங்க ப்ரோ. ஈஸியா வருவானுங்க. 1 கோடி இல்லைன்னா 20 லட்சத்துக்கு தூக்கிட்டு போயிடுவாங்க. அதை பிளான் பண்ணி தான் முன்னாடி எவனாச்சும் ஒருத்தன பெரிய பிரைஸ்ல எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. உண்மைக்குமே ப்ரோ அவன ஸ்கவுட்டிங் டீம் எவ்வளவு அப்ளோட் காணாது. எப்படி திலக் வர்மா, நேகல் வதேரா 2 பேருமே, அதுவும் அந்த திலக் வர்மா இன்ஜுரின்னு பேக்கப் கரெக்டா அவனே மாதிரி வதேரான்ற ஒரு பிளேயரை கொண்டு வந்தாங்க பாருங்க. அதெல்லாம் சமமும் அவனுக்கு. விஷ்ணுநாதையும் கூட்டு வந்தாங்க ப்ரோ, அவனையும் மறந்துடாதீங்க. பட் அவனுக்கு சான்ஸ் கிடைக்கல ப்ரோ அவ்வளோ எம்ஐல. அவன் வெளியே போனா நல்லா ஆடுவான். ஆமா ப்ரோ, அது ஆமா. அந்த டைம்ல இஷான் கிஷன், ரோஹித் இருந்தாங்க. ரோஹித் இல்லாத மேட்ச் தான் விஷ்ணுநாதை ப்ளே பண்ணான். ஸோ அந்த மும்பைல சிஎஸ்கே எடுக்க சான்ஸ் இருக்கா? யார் ப்ரோ? கிளென் பிலிப்ஸ். நியூசிலாந்து பிளேயர் மேக்ஸிமம் சான்ஸ் இருக்கு ப்ரோ, எடுப்பானுங்கன்னு. ஏன்னா ரச்சினை போன தடவை எடுத்தானுங்க. யாருமே பிட் பண்ணல, இவனுக்கு பிட் பண்ணி எடுத்தானுங்க. ரச்சின்லாம் செமஸ்டியில் போன ஆப்ஷன்ல. ஆமா கரெக்டா யூஸ் பண்ணல ப்ரோ. ப்ரோ அந்த மும்பைல அமான் கான பேர் தெரியல. ஆமா அமான் கான் தான். அவரு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. அவரு எங்க எடுப்பாங்கன்னு தோணுது ப்ரோ. அது அர்ஷத் கான் இல்ல போன தடவை போட்டானே, அவன் தானே சொல்றீங்க நீங்க? முகமது அர்ஷத் கான் ப்ரோ எல்எஸ்ஜில இருந்தான். இல்ல பேட்டிங்ல சூப்பரா பண்ணாரு. ஒரு மேட்ச் டெல்லி கூட போனானே. இல்ல அமான் கான் ஒருத்தர் இருந்தாரு. அவர் எதுல இருந்தாரு? அவர் பாகிஸ்தான் பவுலர் ப்ரோ. அர்ஷத் கான் ஒருத்தர் இருந்தான். அவன் லெஃப்ட் ஆர்ம் பேசர். அது அமீர் கான் தானே? போன சீசன். சரி ரைட், ஏதோ ஒண்ணு. இப்ப நம்ம கடைசி ஷெட் இதுக்கு வருவோம். இப்ப நாளைக்கு வந்து எத்தனை பிளேயர்ஸ் ஏறலாம்? ஃபர்ஸ்ட்
116 ப்ரோ நாளைக்கு. 116 பிளே மொத்தம் 557 மொத்தம் 557. நாளைக்கு முதல் முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாமே வந்துருவாங்கல்ல. 577. ஆமா 577. ஆமா 577 ஆகிடுச்சு. 74 கடைசி 3 பேர் சேர்ந்தாங்க, மொத்தம் 577 ஆயிடுச்சு. இப்ப நாளைக்கு மொத்தம் இதுல நாளைக்கு பாரு அந்த 116ல எல்லா பெரிய பிளேயரும் வந்துருவாங்கல்ல. ஓரளவுக்கு நம்ம டீம் செட் ஆயிரும்ல எல்லா டீமுக்கும். அதுக்கப்புறம் பிளேஸ் ஃபில் பண்ண மட்டும் தான் எடுப்பானுங்க. ரைட், ஓகே பாப்போம். போன வாட்டி மெகா ஆக்ஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா செகண்ட் டேல தான் லிவிங்ஸ்டன் எல்லாம் பயங்கரமான பிரைஸுக்கு எடுத்தாங்க. பட் இன்னைக்கு லிவிங்ஸ்டன் செகண்ட் இதுல வராரு ப்ரோ. செகண்ட் பிக் M2ல வந்துருவாரு அவர். மார்க்கி 2ல வந்துருவாரு லிவிங்ஸ்டன். இல்ல ப்ரோ, போன மெகா ஆக்ஷன்ல சொல்றேன். செகண்ட் டேல தான் லிவிங்ஸ்டன் வந்தா பயங்கர பிரைஸுக்கு எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். 14 கோடியோ 12 14 எடுத்தாங்க ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு மேட் என்ட்ரி ஒரு ஹோம் கம்மிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ சிஎஸ்கேக்கு. ஏன்னா இன்னைக்கு வீடியோ சிஎஸ்கே கடைசி அவங்க சோஷியல் ஹேண்டில் ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க. அதுல கூட வந்து த டிஸ்கஷன் வே ஹவு லைக் ஸ்டீஃபன் ஃபிளமிங்கும் ருத்ராஜும் பேசுறப்ப தேவர் எம்பசைசிங் மோஸ்ட்லி ஆன் கிவி பிளேயர்ஸ். ஸோ கிடைக்க சான்ஸ் எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு டீம் ஒவ்வொரு கோட்டா இருக்கும் ப்ரோ. நியூசிலாந்து பட்ரை ஃபுல்லா அங்கதான் தூக்கி போடுவாங்க. ப்ரோ நாளைக்கும் கண்டினியூ பண்ணலாமா? அது நாளைக்கு இது முடியட்டும். ஐபிஎல் இதெல்லாம் ஏழை ஆக்ஷன் முடியும் ப்ரோ. எடுத்த வரைக்கும் ஆக்ஷன் ரிவ்யூ மாதிரி அது எடுத்து நாளையோட முடியாது, 2 நாள் இருக்குல்ல, மண்டே வரையும் இருக்கு. நாளைக்கு கொஞ்சம் 1 மணி நேரம் பேசுவோம். அதுக்கப்புறம் சினிமா அப்டேட் பேசி நாளைக்கு பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் போக வாய்ப்பு இருக்கு. அடுத்த நாள் வந்து அன்கேப், அதான் யாரெல்லாம் போகலையோ அன்சோல்ட் எல்லாம் போக வாய்ப்பு இருக்கு. ரைட்டு பர்னி, அப்படியே நார்மலா சினிமா அப்டேட்டுக்கு போயிடுவோமா? சினிமா அப்டேட் சொல்லிட்டு அப்படியே வேல்பாரி போயிடுவோமா? குமார் ப்ரோ ப்ரோ போலாம்ல? சரி, வேற ஏதாவது ஐபிஎல் இப்போ நாங்கள் யாராவது கிவ் அவேக்கு கரெக்டான பதில் சொல்றீங்கன்னா கரெக்டாக நான் கிவ் அவேல உண்டு. யார் ஹையஸ்ட் பிட், யார் அதிக விலைக்கு போவாங்க. அடுத்தது வந்து யார் வந்து இது ஸ்டீலு ரொம்ப கம்மியான பேஸ் விலைக்கு எடுப்பாங்க, நல்ல பிளேயர். கமெண்ட் கூட பண்ணலாம். கமெண்ட் பண்ணலாம். கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு பார்க்கும்போது நமக்கு வந்து அது பண்ணலாம். அடுத்தது வந்து உங்களுக்கே தெரியும் ஹையஸ்ட் பெரிய பிளேயர் வந்து பண்ணிட்டு தானே. இது ஒரு கேள்வி. அதுதாங்க, அப்படி கிடையாது. எப்பவுமே சர்ப்ரைஸ் ஏதாவது நடக்கும்ல. எல்லாரும் ரிசர்வ் பண்ணிட்டு சொல்லும்போது கொஞ்சம் டிஃபரெண்டா வரலாம்ல. அதுக்காக தான் நாங்கள் அது ஒரு கேள்வி. ஒருவேளை ரிசர்வ் பண்ணிட்டு வந்தாருன்னா எல்லாத்துக்கும் பிரைஸ் இல்லாம யாராவது ஒருத்தருக்கு மட்டும் குழுக்கள் முறையில கிவ்வே கொடுத்துடலாம். மற்றது எல்லாமே வித்தியாசமான பதிலா இருந்தா அவங்களுக்கு மட்டும் 2 ஏன்னா ரிசர்வ் பண்ணிட்டு வந்து யாருக்கு எல்லாரும் ப்ரெடிக்ட் பண்றது அத. இல்ல ப்ரோ, நான் எனக்கு இன்னொரு பாயிண்ட் இருக்கு. இன்கேஸ் ஸ்ரேயஸ் ஐயர் முன்னாடி வந்துட்டாருன்னா ரிஷப் பண்றதுக்கு முன்னாடி ஹீ மைட் கோ ஃபார் ஹை. பிகாஸ் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ரிக்கி பாண்டிங் கூட ஒர்க் பண்ணிருக்காரு. இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சா அவங்க டெல்லிக்கு தான் போவாங்க. ஏன்னா சிம்பிள் ப்ரோ, அவங்க டெல்லிட்ட பேசினங்காட்டி தான் கேக்கல இருந்து வெளியே வந்திருக்கான். பட் ஸ்டில் அதே மாதிரி பஞ்சாப்ட பேசினங்காட்டி தான் டெல்லியில இருந்து பண்ணிட்டு வெளியே வந்திருக்கான். பட் ஆனா என்னன்னா வெங்கி மைசூருமே வி மைட் கோ ஃபார் ஆர்டிஎம்னு சொல்லியிருக்காரு. இன்கேஸ் இஃப் நீட் ஸ்ரேயஸ் ஐயருக்கு ப்ரோ. எப்படி ப்ரோ ஆர்டிஎம் 6 பிளேயர் அவங்க எடுத்துட்டாங்க ப்ரோ. எப்படி ப்ரோ ஆர்டிஎம் பண்ண முடியும்? அதுதான் தெரியல. பட் இல்ல ப்ரோ, அவங்களுக்கு இன்னும் 1 இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சோ தே டுக் 4 or 5 only. இல்ல ப்ரோ ரிங்கு, வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன், ஆண்ட்ரே ரசேல், ஓகே, ஹர்ஷித் ராணா. ஓகே தென் அப்போ ஓகே ரைட். அப்போ அவர் ஃபுல் ஃப்ளெஜ்டா சொல்லிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே பர்னி, எனக்கு ஒரே சந்தேகம். அதுக்கப்புறம் நம்ம சினிமா பற்றி பேசும்போது இந்த ஐபிஎல் மட்டும் தனி வீடியோவாகவும் சினிமா பேசுற தனி வீடியோவும் போட்டுடலாமா? போட்டு அதுலேயே அப்படியே கை கட்டிட்டு வேல்பாரி பண்ணிடலாமா? அப்படியே பண்ணலாம் ப்ரோ. ஓகே, இப்போ இது வரைக்கும் ஐபிஎல் போதுமா? இப்போ கரெக்டாக இப்போ இன்னைக்கு வந்து அப்டேட்லாம் எடுத்து வச்சிங்க. சினிமா அப்டேட் ஐபிஎல் டோட்டல் தூக்கிட்டு சினிமா அப்டேட்னு போட்டுறேன்.